श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। अपगतमदमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः। श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्यराय பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்துருளியிருக்கும் வானமாமலை ஜீயர் சுவாமி, மதுரகவி ராமானுஜ ஜீயர் சுவாமி, அந்த சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்சவம் சிஷ்யர்களாலும் பக்தர்களாலும் அபிமானிகளாலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிற தருணம். அதையொட்டி வேத பாராயணம், திவ்ய பிரபந்த பாராயணம், உபய வேதாந்த சதஸ்ஸுகள், உபன்யாசங்கள் என்ற அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டு செவ்வனே நடந்து வருகின்றன. அதில் ஒரு அங்கமாய், ஒரு நிகழ்ச்சியாய் அடியேனுக்கு மடிபிடி ரகசியங்கிற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை விண்ணப்பம் செய்ய வேணுங்கிறது ஜீயர் சுவாமியினுடைய நியமனம். சுவாமி இன்னும் பல நூற்றாண்டுகள் எழுந்தருளியிருந்து நாச்சியார் பெருமாள் கைங்கரியத்தை மேன்மேலும் நடத்தி கொடுத்து சுவாமி மணவாள மாமனுடைய ஆக்ஞையை, திருவுள்ளத்தை ஜகத்து முழுவதும் எப்போதும் நிகழ்த்தி கொண்டே இருக்க வேணும் என்று பல்லாண்டி பாடிக்கொண்டு இதை நடத்தும் சிஷ்யர்கள் அபிமானுடைய ஆர்வம், அவர்களுடைய ஆச்சாரிய பக்தி அதுவும் மேன்மேலும் வளர வேணும்னு பிரார்த்தித்து கொண்டு ரெண்டொரு வார்த்தை விண்ணப்பம் செய்கிறேன். இந்த மடிபிடி ரகசியங்கிற சின்ன நூல்னு சொல்லுவதை விட ஒரு வார்த்தை, நீண்ட வார்த்தைன்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த உரையாடல். பொதுவாக ரெண்டு மனிதர்கள் உரையாடுவார்கள். பீஷ்மாச்சாரியரும் தர்மபுத்திரரும் இருவரும் சம்பாஷணம் பண்ணினார். அதனால தான் நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிடைத்தது. கண்ணனும் அர்ஜுனனும் உறவாடினார்கள், இருவரும் உரையாடினார்கள். அதில் ஒன்று பெருமான், ஒன்று மனுஷன். அதனால் பகவத்கீதை கிடைத்தது. ரெண்டு பேரும் மனிதர்கள், சுவாமி நம்மாழ்வாரும் மதுரகவியாழ்வாரும். அவர்கள் பேசிக்கொண்டபடியாலே ஆழ்வார் இத்தனை பாசுரங்கள் அனுகிரகித்தார். அதற்கு மேலே நாதமுனிகளும் நம்மாழ்வாரும் பேசப்புக 4000 பாசுரங்களையும் பெற்றார். மைத்ரேய பகவானும் பராசர பகவானும் பேசிக்கொண்டபடியால் ஸ்ரீ விஷ்ணு புராணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சது. ஜனமேஜயரும் வைசம்பாயனரும் பேசிக்கொண்டபடியால் மகாபாரதமே பெற்றோம். இப்படி இந்த சம்பிரதாயத்தில் நிறைய நூல்கள் எல்லாம் ரெண்டு பேர் மகான்கள் பேசிக்கொண்டதுனால கிடைத்திருக்கிறது. அதில் அறியாத ஒருத்தர் கேட்பார், அறிந்த ஒருத்தர் பதில் கூறுவார். இப்படி தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது.
தர்மபுத்திரனுக்கு எது தர்மம்னு தெரியவில்லை. பல தர்மங்களை பற்றியும் பீஷ்மரிடத்தில் கேட்டான். ஆனால் மனசில் திருப்தி ஏற்படவில்லை. ஸ்ருத்வா தர்மான் அசேஷேன பாவனானிச்ச சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத. இந்த ஸ்லோகம் எல்லாரும் நித்தியம் சொல்லிருக்கோம். தர்மங்களையெல்லாம் கேட்டு முடித்தவனுக்கு இன்னும் கேட்க வேணும்னு ஆசை. அப்போ இவன் இந்த கேள்விகளெல்லாம் அடுக்கினான். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான்னு வால்மீகி முனிவர் நாரதரிடத்தில் கேள்விகளை அடுக்கி இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனீஸ்ருதான்னு பதில் பெற்றார். அவர்கள் 2 பேரும் பேசின்றத்தில் தான் ராமாயணத்துக்கு வித்திடப்பட்டது. அதே போலத்தான் தர்மபுத்திரர் பீஷ்மரிடத்தில் கேட்கிறான், எது தர்மம்? நாம சங்கீர்த்தனம் தான் தர்மம் அப்படின்னு ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாமசஹசிரேண புருஷ சததோத்திதா அப்படின்னு பீஷ்மர் பதில் சொன்னார். 1008 நாமங்களையும் கோத்து கொடுத்துட்டார். இப்படி 2 பேருடைய உரையாடல். அதை போல் இந்த மடிபிடி ரகசியங்கிறது திருமங்கையாழ்வாரே ஒரு பக்கம் பேசுகிறார். திருச்சேரை தன்சேரை பெருமாள் சாரநாத பெருமாள் அவர் மற்றொரு பக்கம் பதில் சொல்லுகிறார். இதில் யார் கேள்வி கேட்டு யார் பதில் சொல்ல வேண்டும்? பொதுவாக அறியாதவன் கேள்வி கேட்கணும், அறிந்தவன் பதில் சொல்லணும். திருமங்கையாழ்வார் தானே அறியாதவராக இருக்கணும். திருச்சேர பெருமாள் சாரநாத பெருமாள் தானே அறிந்தவராக இருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல நேர் மாறுபட்டு காணப்படுகிறது. கேள்வி கேட்குறதெல்லாம் திருச்சேர பெருமாள், அதுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் திருமங்கையாழ்வார். யார் மடியை யார் பிடித்து கேட்டார்கள்ங்கிறதே இந்த வார்த்தையில் கடைசி வரைக்கும் புரியாது. பெருமாள் திருமங்கையாழ்வார் மடியை பிடிச்சு கேட்குறாரா அல்லது திருமங்கையாழ்வார் பெருமானுடைய மடியை பிடித்து கேட்கிறாரானால் நம்ம ஆசைக்கு வச்சுக்கலாம், திருமங்கையாழ்வார் பெருமாளுடைய மடியை பிடித்து கேட்கிறார். ஆனால் உண்மை அடியேன் சொல்ல வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்டு முடித்த பிற்பாடு யார் யாரை பிடித்து கேட்டார், சந்தேகம் யாருக்கு இருக்கிறது, தெளிவாக யார் பதில் சொல்கிறார்கள் அப்படிங்கிறது புரியும். இது எப்போ ரகசியம்னு இருக்கோ அப்போ இந்த சம்பிரதாயத்தினுடைய ஒரு ஆழமான அர்த்தம்னு தெரிகிறது. வேதாந்தார்த்தமே ஆழமானது தான். அதை விட திவ்ய பிரபந்தத்தின் அர்த்தம் இன்னும் ஆழமானது. அதை விட ரகசியங்கள் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இன்னும் ஆழமானது. அதை விட சாம்பிரதாயிகமான அனுஷ்டானங்கள். இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள் உபனிஷத்துக்களையும் கற்று வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்தை ஐயன் திரிபர கற்று ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் கசடர கற்று திருமந்திரத்வயன் சரமஸ்லோகத்தை பூர்ணமாக கற்று இது இத்தனையும் கற்ற பிற்பாடு கற்றபின் நிற்க அதற்கு தகன அனுஷ்டித்தார்கள். அவர்களுடைய அனுஷ்டானம் நமக்கு பரம பிரமாணமாகிறது. இதை பற்றி சாஸ்திரக்காரர்களே சொல்லும்போது தர்மஜ சமய பிரமாணம் வேதாச்சன்னு சொல்வார்கள். வேதம் அறிந்தவனுடைய அனுஷ்டானம் பிரமாணம், வேதங்கள் பிரமாணங்கள். இந்த ரெண்டுத்துக்குள்ளே எது முக்கிய பிரமாணம்? வேதம் பிரமாணமா, வேதத்தை அறிந்தவன் எப்படி நடக்கிறானோ அது பிரமாணமா எனில் ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்தனத்திலே துவதீய கம்பீர மனோனுசாரிணகான்னு சாதித்தார். வேதங்களெல்லாம் கூட தாந்தோன்னித்தனமாக ஒன்றை சொல்லிவிடாது. வேதம் அறிந்த வித்வான்கள், ஆச்சார அனுஷ்டான சீலர்கள், பரம பக்தர்கள், அவர்களெல்லாம் இடைச்சிகளாக கூட இருக்கட்டும், கோபிகா ஸ்திரீகளாக கூட இருக்கட்டும், யாரும் இருக்கட்டும், அவர்கள் எப்படி நடப்பார்களோ அதுதான் நம்ம ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு பரம பிரமாணம். வேதமோ வேதாந்தமோ கூட அவர்கள் நடைய பின்தொடர்ந்து தான் செடுமா. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் நடையோடியலி நாணி ஒலிக்கும் நரையூரேன்னு பாடினார். பெடையோடன்னம் பெய்வளையாரதம் பின் சென்று நடையோடியலி நாணி ஒலிக்கும் நரையூர். திருநறையூர் பதிகம் 7ஆம் பத்து 3ஆம் திருமொழி. திருநறையூர் 100 பாசுரம் பாடினார். 6ஆம் பத்துலேருந்தே தொடங்கினார். 7-3 வரைக்கும் பாடினார். 7-3 திருநறையூர் எல்லாம் பெரிய திருமொழியில் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 7-4 பக்கத்து பதிகம் பக்கத்து திவதேசம் திருச்சேரைக்கு கண்சோர வெங்குருதி வெந்தழிய வந்தடல் போல் கூந்தளாலைன்னு 10 பாசுரங்கள். அந்த திருநறையூரில் நல்ல நதி ஓடுறதாம். அந்த நதிக்கு பக்கத்திலே கரையில் அன்னப்பறவைகள்லாம் நடக்கிறது. அன்னப்பறவைனாலே நன்னா இருக்குது. ஓஹோ நடக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா? அங்கே மகாலட்சுமியே ஹம்சப்பறவையை போலே அவளே ரொம்ப அழகாகத்தான் நடக்கிறாள். அது மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே அன்னப்பறவையாட்டம் நடப்பார்கள்.
இல்லை மாற்றி சொல்லணும், அவர்களுடைய நடையை பார்த்து அன்னப்பறவைகள்லாம் நட கற்றுக்குமா. கொஞ்ச நாழி நடந்து பார்க்கும். அப்புறம் நம்மால் அவர்களாட்டம் நடக்க முடியல, தோற்று போயிட்டோம் அப்படின்னு ஒழித்து வெட்கப்பட்டு கொண்டு தங்கள் தங்கள் கூட்டுக்குள் சென்று விடும். பெடையோடு அன்னம் பெய் விளையார்தம் பின் சென்று, பெய் விளையார்தான் அந்த ஊர் பெண்கள், அவர்களுக்கு பின்னாடி சென்று நடையோடு இயலி, அவர்கள் நடக்கிறாப்புல தானு நடக்கணும்னு ஹம்சப்பறவை முயற்சி பண்ணுமா. நாணி ஒழிக்கும், ஆனால் அதை போல நடக்கிறதுக்கு முடியாது. அதனால் வெட்கப்பட்டு கொண்டு உள்ளே சென்று விடுகிறது. இதுதான் அவர்கள் நடைக்கே இருக்கிற பெருமை. நடைனா நன்னடத்தைன்னு வச்சுக்கணும். நடைனா காலை வீசி நடக்கிறதுன்னு மட்டும் வச்சுக்கூடாது. நம்மளால் கால் முடியாமல் கூட இருக்கலாம், அதுக்கு நன்னடத்தை போகாதா. பிள்ளை படித்து முடித்தான், 12வதுல வெளியில் வரைச்சே நல்ல சான்றிதழ் கொடுப்பா. நன்னடத்தை சான்றிதழ்னு கொடுத்தால் பிள்ளை ஓடத் தெரிந்தவன், நன்றாக நடக்க தெரிந்தவன் அர்த்தம் இல்லை, நல்ல பண்பாளன்னு அர்த்தம். அதே போல் நல்ல நடத்தை இருக்குன்னால் திருமங்கியாழ்வாருடைய நடத்தை. அவர் திருச்சேர பெருமானிடத்தில் பேசுகிறார். அனுஷ்டானம் முக்கியங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். நன்னடத்தேன அனுஷ்டானம். அதனால் பிரமாணம்ங்கிறது வேதங்கள் மட்டும் பிரமாணம் அல்ல, அதை விட வேதத்தை கற்றுணர்ந்த வைதிகன் பரமபக்தன் பாகவதன் அவன் எப்படி தன் வாழ்க்கையை அமைத்து நடக்கிறானோ அந்த நடையே அனுஷ்டானமே பிரமாணமாகிறது. திருமங்கியாழ்வார் அதில் சாலச் சிறந்தவர், பரகாலர்னு திருநாமம் பெற்றவர். ஒரு பக்கத்தில் வீரத்துக்கும் குறவில்லை, விவேகத்துக்கு குறவில்லை, பரம பக்திக்கும் குறவில்லை. பகவானை பற்றி நிறையா பாடினார். ஆனால் திருக்கண்ணபுரம் பதிகத்தில் வரும்போது எம்பெருமானுக்கு திருவடி தொழுபவன்கிறத காட்டிலும் நான் பெருமானுக்கு பக்தன் என்பதை விட பாகவத பக்தன்கிறதுல தான் பெருமை கொள்ளுகிறேன். பெருமை கொள்வது மட்டுமில்லை, அதுதான் ஆத்மாவுக்கு உண்மையான ஸ்வரூபம்னு சொல்ல வந்தார். ஆத்மஸ்வரூபம் என்னன்னு கேட்டால் 3 பகுதிகளாக சொல்லலாம். வெளி பகுதி, வெளி பகுதி, தேகத்தை காட்டிலும் விலக்ஷணன். தேகத்துக்கு ஞானம் கிடையாது, ஆத்மாவுக்கு உண்டு. தேகம் அழிஞ்சு போயிடும், ஆத்மா அழியாது. அப்போ நித்தியத்துவம், ஞானத்துவம், ஞாத்திருத்துவம் இதெல்லாம் தேகத்தை காட்டிலும் ஆத்மாவை வேறுபடுத்தும் முதல் பண்புகள், வெளிப்படையான பண்புகள். அதற்கு அடுத்த பண்புன்னு சொல்லணும்னால் பகவத் சேஷபூதன் ஜீவாத்மாங்கிறது அடையாளம். அடி இப்போ எல்லாம் அடையாளம் சொல்லிட்டு இருக்கேன். தேகத்தை விட ஆத்மா வேறுபட்டது அடையாளம் சொல்லுங்கள்னால் ஞானமுடையது, நித்தியமாக இருக்கக்கூடியது. சரி, அப்போ பகவானுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் சுவாமியாக இருப்பார், இது சொத்தாக இருக்கும். அவர் சேஷியாக இருப்பார், இது சேஷமாக இருக்கும். இது 2வது அடையாளம். இதுக்கப்புறம் ஒரு 3வது சுற்று அடையாளம் இருக்குது. பெருமாளை சேவிக்க போகிறோம். வெளி பிராகாரம், உள் பிராகாரம், உள்ளுக்கு உள்ள பிராகாரம் அப்படின்னு உள்ள பிராகாரம் இருக்கிறா போலே வெளியே அடையாளம் ஞானமயமாக இருக்கார், ஞானமுடையவனாக இருக்கிறார், நித்தியமாக இருக்கிறார். இதெல்லாம் வெளியான அடையாளங்கள். அதற்கு உள்ளடையாளம் பகவானுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார், பகவானிடத்தில் சொத்தாக இருக்கிறார். இது அதுக்கு உள் பிராகாரம். இன்னும் உள் பிராகாரம் பாகவதனுக்கு சொத்தாக இருக்கிறார், பாகவதனுக்கு சேஷனாக இருக்கிறார், அடியார்க்கு அடியானாக இருக்கிறார். அப்படிங்கிறது ஆந்தரமான அடையாளம், ரொம்ப நெருக்கமான அடையாளம். இந்த 3 நிலைகள்லையும் திருமங்கியாழ்வார் நன்னா புரிஞ்சு வச்சுருக்கார். முதல் நிலைக்கும் பாசுரம் பாடியிருக்கார், 2வது நிலைக்கும் பாசுரம் பாடியிருக்கார், 3வது நிலைக்கு ஆழ்ந்த பாசுரங்களாக ஒரு சில பாசுரங்களை பாடியிருக்கார். அப்போ பாகவத சேஷத்துவமுடையவன் ஆத்மா, பாகவத பாரதந்திரியமுடையவன் ஆத்மா அப்படிங்கிறது தான் இவனுக்கு அழியாத அடையாளம், ஆழமான உண்மையான அடையாளம், யதார்த்தமான அடையாளம். ஸ்வரூப யாத்தாத்மியம்னு சொல்லுவார்கள். ஸ்வரூபங்கிறது ஒரு நிலை, மேலோட்டமான நிலை. ஸ்வரூப யாதாத்மியம்ங்கிறது உள்ளோட்டமான நிலை. அதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம், இதுதான் அதுக்கு கருத்து, மேலோட்டமாக தெரிஞ்சுப்போம். படிக்கத்தான் ஓ இதை மட்டும் இது சொல்ல வரல, இதை விட ஆழமாக ஒரு அர்த்தத்தை சொல்ல வந்திருக்கிறது, அதுதான் தாத்பரியம்னு புரிந்து கொள்வோம். அதே போல் ஓம் நமோ நாராயணாயங்கிற திருமந்திரத்திலேருந்து பகவானுக்கு சேஷமுடையவன் ஜீவாத்மான்னு தெரிஞ்சுக்கிறோம். போராது, பாகவத சேஷத்துவமுடையவன்ற நமஹாங்கிற சப்தம் சொல்லும். நான் மகானால் எனக்கு நான் உரியவன் அல்லேன், நான் பகவானுக்கு உரியவன்னு சொல்ல வருகிறது. பகவானுக்கு உரியவன்னு நிறுத்தி விட்டா போராதான். ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன், அதிலிருந்து எதனால் பாகவத சேஷத்துவம் தான் உண்மையான ஸ்வரூபம்னு புரிஞ்சுப்போம். ஒரு வீடு ஒருத்தருடைய பேரில் இருக்குது, அதை அவர் ஏதானும் பழுது பார்க்கணும்னா வெள்ளையடிக்கலாம், போனது வந்தது பூசலாம், சௌக்கியமாக இருக்கலாம், அவர் இருக்கலாம். அவர் அதை விற்கணும்னு முயற்சி பண்ணார். உடனே யாரோ ஆட்சேபிச்சா, இல்லை உங்களுக்கு அனுபவ பாத்தியதை மட்டும்தான் அதுக்கு உண்டு, அதுக்கு மேலே விற்கிறது வாங்கிறது உங்களால் பண்ண முடியாது,
சில கோவில் வீடுகளாக இருக்கும், இல்லை தர்ம சொத்துக்களாக இருக்கும், அறக்கட்டளையினுடைய வீடுகளாக இருக்கும். நீங்கள் இருக்கலாம், உங்கள் பிள்ளையும் இருக்கலாம், பேரன் இருக்கலாம், எத்தனை வருஷம் இருக்கணுமோ இருங்கோ. ஆனால் விற்க முடியாது, வாங்க முடியாதுன்னுடுவா. அப்படின்னா அவர் அதுக்கு முழு முதலாளியா? விற்க முடிஞ்சு வாங்க முடிஞ்சு, நான் விற்க முடியணும், அவர் விற்க முடியணும், அவர் விற்க முடியணும். அப்போ தான் என்னுடைய முதலாளித்துவம் நிலைநிறுத்தப்படும். இல்லைன்னா நான் சுமார் முதலாளின்னு அர்த்தம். அனுபவிக்கிற அளவுக்குன்னா எனக்கு பாக்கியம் இருக்குமே தவிர அதுக்கு மேலே விற்க முடியாது, வாங்க முடியாது. இந்த திருஷ்டாந்தம் புரியுறது இல்லையா? இதே போல் நாம் பகவானுக்கு அடிமைன்னு வைத்துக்கொள்வோம். பகவத் சேஷத்துவம் ஆத்மஸ்வரூபம். ஆனால் பெருமான் பார்த்து, நீ எனக்கு அடிமையாக இருக்கிறது இருக்கட்டும், இதற்கு மேலே அந்த சுவாமியினுடைய கிரகத்துக்கு போய் ஒரு 10 நாள் கைங்கரியம் பண்ணிட்டு வா, இந்த ஆழ்வார் அவதார ஸ்தலத்தில் போய் 10 நாள் கைங்கரியம் பண்ணிட்டு வா, இந்த ஆச்சாரியன் அவதார ஸ்தலத்தில் போய் 1 மாதம் இருந்து கைங்கரியம் பண்ணு. இப்படியெல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் இருக்க வச்சிருக்கா. சுவாமி மணவாள மாமுனிகள் தன் சிஷ்யராக இருந்தவரை இந்த ஊரோட இரும், என்னோட வரவாண்டான்னு இருக்க சொல்கிறார். நாம இருந்தால் அதெல்லாம் முடியுமா சுவாமி, நான் உம்மோடே இருந்து பழகியிருக்கேன், நான் வந்துடுறேனேன்னுவோம். இப்போ அவரோட போகிற நம்ம ஆசை முக்கியமா, இங்கே இருன்னு சொன்னால் அவருடைய விருப்பம் முக்கியமா? அங்கே இருன்னு சொல்லச்சு அவர் இருந்தார்னா தான் அவருக்கு சிஷ்யன்கிற அர்த்தமே கிடைக்கும். இல்லை இல்லை உமக்கு தான் கைங்கரியம் பண்ணுவேன், ஆனால் நீர் சொன்ன இடத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன்னுட்டா அப்போ முதலாளித்துவமே குறைஞ்சி போயிடும்னு அர்த்தம். இது இந்த வீட்டை போலத்தான். அதனால் பகவானுக்கு நாம் அடிமைன்னு இருந்தால் அவர் தனக்கு அடிமையாக வச்சுக்கிறதோடு நிற்கிறது இல்லை. இங்கே போய் இரு, இவனுக்கு அடிமையாரு, இவனுக்கு அடிமையாரு, இவனுக்கு அடியாருன்னு அனுப்புவார். அதை அனுப்புறதுங்கிறது தான் வீட்டை விற்க முடியறது, வாங்க முடியறதுன்னு அர்த்தம். கிரய விக்கிரய அருகமாக இருக்கணும்னு சொல்லுவார்கள். விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் யோக்கியத்தை படைத்தவனாக இருக்கணும். விற்கவும் வாங்கவும் முடியணும். சொத்தாக இருந்தால் மட்டும் போகாது. இது என் சொத்து தான்னு சொல்லிகிட்டே இருந்து விற்கிற அன்னைக்குத்தானே இது சொத்தா இல்லையாங்கிறது தெரியும். அன்றைக்கி யாரான ஆட்சேபிச்சுட்டான்னு விற்க முடியல, ஆவணங்கள்லாம் என்கிட்ட ஒழுங்காக இல்லைனால் அப்போ எனக்கு அந்த சுவாமிங்கிற தன்மையை படும். அதனால் பெருமானுக்கு அடிமைங்கிறதோட நிறுத்தி விட்டால் ஸ்வரூபம் சித்தி பெறாது. பகவத் சேஷத்துவங்கிறது ஸ்வரூபம். அதைத்தான் தச்சேஷத்துவம் தச்சேஷத்துவம்னு சொல்லுவார்கள். பெருமானுக்கு அடிமைப்பட்டு இருத்தல் தச்சேஷத்துவம். அதுக்கு மேலே ததீய சேஷத்துவம், அவன் அடியாருக்கு அடியானாக இருந்தால் அப்போ தான் அவனுக்கு அடியான்கிறதே சித்திக்கும். அவனுக்கு அடியான்கிறதோட நின்றுட்டா வீடு அவருக்கு தான் அனுபவ பாத்தியத்தை, அதுக்கு மேலே போகாதுன்னு அர்த்தம். போல என்னாலே சுமார் சொத்தாயிடலையா, முழுமையான சொத்துங்கிற ஸ்திதி கிடைக்காது, முழுமையான சொத்துங்கிற சித்தி ஏற்படாது. அதனால் நாம் பெருமானுக்கு முழுமையான சொத்துன்னு ஆகணும்னாலே அவருக்கு மட்டும் சொத்தாக இருந்தால் ஆக முடியாது, அவன் அடியவனுக்கு சொத்தாக ஆக வேண்டும். அதனால்தான் நம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பாகவத சேஷத்துவம் பாகவத சேஷத்துவங்கிறத விடாமல் சொல்கிறார்கள். ஆனால் அது சுலபத்தில் வந்து விடாது. ஆழ்வார்களே அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லியிருக்கா, ஆச்சாரியர்கள் அதில் எவ்வளவு நெருடல்கள்லாம் இருக்குது, எத்தனை இடர்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கார்கள். திருமங்கையாழ்வார் சந்தேகமில்லாத அதை திருக்கண்ணபுர பெருமாளிடத்திலே வெளிப்படுத்தினார், பெரிய திருமொழியில் சொன்னார். அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ விசாரம் உரையாடும். திருச்சேர பெருமான் ஏதோ ஒன்று சொல்கிறார், திருமங்கையாழ்வார் பதில் சொல்கிறார். திருச்சேர பெருமாள் என்ன சொல்லியிருப்பார், வேணும்னு பேசுகிறார். அவர் விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும், கிளறினா தான் உண்மை வெளியில் வரும், இல்லைன்னா அவருக்கு தெரிய போகிறது இல்லையா. இது இன்னொரு ஆச்சரியம் பார்க்கணும். பகவானுக்கு சொத்துன்னு இருக்கணும்னால் பாகவத சேஷத்துவம் வரைக்கும் இருந்தால் தான் இதுவே சித்திக்கும் நிரம்பெறும்னு சொல்கிறோமே. இதை யார் அனுமதிக்கணும் அப்படின்னா பெருமானிடத்திலே நாம் இல்லாமல் அவரிடத்துல சண்டை போட்டுக்கொண்டு பாகவதனுக்கு நான் சேஷன்னு சொல்லிண்டால் சித்திக்கவே சித்திக்காது. ஏன்னா இந்த பாகவதனுக்கு என்ன பேர், ததீயன்னு பேர். தத்துங்கிறதே இல்லாமல் ததீயன்கிறது எப்படி வரும்? தத்துங்கிறது பிரம்மத்தை சொல்கிறது. அந்த பிரம்மமான பகவானுக்கு அடியவர்களாரோ அவனுக்குரியவர்களாரோ அவர்கள் ததியர்கள். அப்போ பெருமாளோட எனக்கு ஒத்து போகாது, ஆனால் ததியனான பாகவதனோட மட்டும் ஒத்து போகும்னு சொல்ல முடியுமா? அதனால் அவரிடத்துல சண்டையிட்டு கொண்டு பாகவத சேஷத்துவம்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. அவர் அனுமதித்து ஆனந்தப்பட்டிருக்கிறதுனால தான் பாகவத சேஷத்துவம். பெருமாளுக்கு என்ன ரொம்ப பெருமைனால் எல்லா பேரையும் தனக்கு எடுத்துக்கணுங்கிற ஆசையே அவர் கிடையாது. ஆச்சாரியர்கள்லாம் பேர் எடுத்துக்கிட்டோம், பாகவதர்கள் பேர் எடுத்துக்கிட்டோம், மகாலட்சுமி எந்த பேர் எடுத்துட்டாலும் அவருக்கு பரம சௌக்கியம். அவள் புருஷகாரமாக அவை ஏற்றுக்கட்டும், கடகர்களாக ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கட்டும், தியோதகர்களாக பாகவதர்கள் ஏற்றுக்கட்டும், யார் யார் என்னென்ன பங்கு வகிக்கட்டுமோ வகிக்கட்டும். கடைசியில் எனக்கு பேர் வேணும்னு நான் சொல்லவே இல்லை. நம்ம எல்லாம் தான் எனக்கு பேர் வேணும், நான் தான் பண்ணேன்னுவோம். ரொம்ப பெரியவர்களாக இருந்தால் நான் எதுவுமே பண்ணலையேன்வா, எல்லாமே அவள் தான் பண்ணியிருப்பாள். அதை போலத்தான் பெருமான் பாகவதர்களுக்குரிய எல்லா பெருமையும் கொடுத்து விட்டு அவர்களை பற்றினாத்தான் எங்கிட்ட வர முடியும்னு சொல்லிட்டு
எனக்கு அடிமைன்னு சொன்னாலே பாகவதர்களுக்கு அடிமைன்னு இருந்தால் தான் நானே உகக்கிறேன்னு சொல்லிவிட்டு இத்தனை ஏற்படுத்தியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ விசால ஹிருதயம் இருக்கணும். அதனால் அந்த வகையில் பார்த்தாலும் பகவானை தான் கொண்டாட வேண்டும். ஒரு வகையில் பார்த்தா பெருமானை விட பேராளும் பேரோதும் பெரியோர், அவனை காட்டிலும் பாகவதர்களை தான் கொண்டாடணும். ஆனால் இன்னொருத்தரை கொண்டாடினா கூட நான் திருப்திப்பட்டுக்கிறேன்னு ஒருத்தர் அனுமதிச்சிருக்காருனால் அப்போ அந்த ஹிருதயத்தை எத்தனை தடவை நாம் கொண்டாட போகிறோம். அதனால் இதுக்கு போட்டின்னு நினச்சிட வேண்டாம். பகவத் சேஷத்துவத்துக்கும் பாகவத சேஷத்துவத்துக்கும் போட்டி நடக்கிறதுன்னு நினச்சிக்கவே வேண்டாம். போட்டியே இல்லை. பெருமானே ஆசைப்பட்டபடிக்கு பாகவத சேஷபூதர்களாக இருக்கிறோம். அவர் ஆசைப்பட்டபடிக்குன்னா அப்போ தான் அது சித்திக்கும். அதனாலே தச்சேஷத்துவம் சித்திப்பதற்கு ததிய சேஷத்துவத்தளக்கு வேணும். இதை திருமங்கையாழ்வார் புரிந்து கொண்டார். எங்கிருந்து புரிந்து கொண்டீன்னு சௌரி பெருமாள் கேட்டார். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் திருக்கணபுரம் கதை. அதுக்கப்புறம் திருச்சேரைக்கு வருவோம். முதல்ல சௌரி பெருமாளிடத்தில் திருமங்கையாழ்வார் அர்த்தத்தெல்லாம் பெற்றார். திருநரையூர் நம்பியினிடத்தே பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டார். சங்கச்சக்கர லாஞ்சனம் பெற்றார். நரையூர்லேருந்து திருக்கணபுரத்துக்கு போகிறார். இதெல்லாம் 6ஆம் பத்து 7ஆம் பத்தில் முடிஞ்சுது. அப்புறம் 8ஆம் பத்து சிலையலங்கு பொன்னாழி தென்படை தண்டொன்சங்கம் என்கின்றாளால் மலையலங்கு தோல் நான்கே மற்றவனுக்கு எற்றேகான் என்கின்றாளால் முலையலங்கு பூம்பயலை முன்போட வன்போடு இருக்குன்னாளால் கலையலங்கு மொழியாளர் கணபுரத்தம்மானை கண்டாள்கொலோ என்று 8ஆம் பத்து முதல் பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். சபரி பெருமாளிடத்தில் 100 பாசுரம் பாடினார். அவர் தான் இவருக்கு திருமந்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் விளக்கினார். கேட்டுண்டாச்சு. உபன்யாசகர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு எப்பவுமே ஒரு ஆசை, நம்ம சொல்லிகிட்டே இருக்குமே கேட்குறவர்கள் எப்படி கிரகிச்சிருக்கா பார்ப்போம். நீர் ஒரு 10 நிமிஷம் பேசும்னுவா. இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காண்டிருக்கீங்களோ இல்லையோ, நான் ஒரு அரை மணி சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் ஆளுக்கு 5 நிமிஷம் பேசுங்கோன்னு சொன்னால் உட்காண்டிருக்கிறவாளும் எழுந்து போனாலும் படுவா. ஏதோ போனால் போகிறது உட்காந்து கேட்போங்கிறதுக்காக பகல் பொழுதில் கூப்பிட்டின்னு வந்திருந்தா நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்களே நாங்கள் அதுக்கெல்லாம் வரல, கேட்குறதா இருந்தால் வரோம்னு விடுவா. அப்படின்னு இல்லை. திருமங்கையாழ்வார் அப்படிலாம் விட்டுடுவா. பரகாலன், பரனுக்கே காலனாக இருக்கக்கூடியவர். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகஜிவாகரம் எஸ்ய கோபி பிரகாஷாபிகி ஆவித்யன் நிகதந்தமஹா வாழி பரகாலன். பரகாலனால் பிறருக்கு காலனாக இருக்கிறவர் மட்டும் இல்லை. பரன்னா பிறர், புறச்சமயிகள், பாக்கியர்கள், குதிருஷ்டிகள்னு ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள். அப்படி இல்லை. பரகாலனால் பரனான பகவானுக்கே காலம். பரன் எம்பெருமான். அந்த எம்பெருமானே கூட இவரை கண்டு நடுங்கித்தான் காலில் அணிஞ்சின்னு இருக்கிறதை எடுக்க பார்க்க எழுதிருக்க முடியுமா சுவாமி? பண்ணலாமா? அதெல்லாம் கூடுமா? எழுது. ஜிஆர் சுவாமியினுடைய அனுமதியோடு தொடர்ந்து விண்ணப்பம் செய்கிறேன். அதனாலே பகவத் சேஷத்துவத்தை விட பாகவத சேஷத்துவத்துக்கு ஏற்றம்னு எதனால் சொல்லுகிறோம்? பகவத் சேஷத்துவம் சித்தி அடைவதே பாகவத சேஷத்துவம் ஏற்பட்டால் தான்ங்கிறது தான் இந்த சம்பிரதாயத்தினுடைய கருத்து. திருமங்கையாழ்வார் பெருமானிடத்தில் அர்த்தங்களையெல்லாம் கிரகித்தார். அவருக்கு சரி இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை ஆழ்வார் வாக்கால திரும்ப கேட்போம்னு ஆசை. நீர் சொல்லுமேன்னு கேட்க, கண்ணபுரத்துறை அம்மானே நின் திருவட்டெழுத்துங் கத்துனான் உற்றதும் உன் அடியார் கடிமை உனக்கடிமைன்னு முதலில் தெரிந்து கொண்டேன். அது முதல்ல கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் அடுத்தபடி உன் அடியார்க்கடிமைன்னு தெரிந்து கொண்டேன். எப்போ ஓங்கிற திருமந்திரத்தின் பிரணவத்தை உணர்ந்து கொள்ளுகிறோமோ அதனாலே அகாரார்த்தோ விஷ்ணு, ஆங்கிறது விஷ்ணுவை சொல்லும், மாங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கும், ஆயங்கிற சதுர்த்தி லுப்த சதுர்த்தினாலே அவனுக்கு இவன் அடிமைங்கிறது தெரியறது. அகாரவாச்சியனுக்கு மகாரவாச்சியன் அனன்யார்க சேஷபூதன், அவனுக்கே எப்போதும் அடிமைப்பட்டிருப்பவன்கிற அளவுக்கு தெரியறது. அதில் முதல்ல என்ன புரியும்னால் பகவானுக்கு ஜீவாத்மா அடிமைன்னு தான் தெரியும். அதுக்கு மேலே அடுத்தபடி பகவானுக்கே அடிமைன்னு புரிஞ்சுக்கணும். பகவானுக்கும் அடிமை, இன்னொருத்தருக்கும் அடிமைங்கிறது இல்லை, பகவானுக்கே அடிமைங்கிறதுக்கு தான் நடுவில் ஊங்கிற எழுத்து வருது. ஆங்கிற எழுத்து பெருமாளை சொல்கிறது, மாங்கிற எழுத்து ஜீவாத்மாவை சொல்லுகிறது,
அகாரத்துக்கு மேலே ஆயங்கிற மறைஞ்சு இருக்கிற சதுர்த்தி இருக்குது, 4வது வேற்றுமை உருபு. அதிலேருந்து பெருமானுக்கு ஜீவாத்மா அடிமைன்னு புரிகிறது. நடுவில் இருக்கிற உகாரத்தாலே பெருமாளுக்கு மட்டுமே அடிமை, ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டும் அடிமை. ஆண்டாள் ரொம்ப எளிமையான தமிழில் கோவிந்தா உனக்காட்செய்வோம்னு பாடினாளா, கோவிந்தா உனக்கே நாம் ஆட்செய்வோம்னு பாடினாளா? உனக்கு நாம் ஆட்செய்வோம்னு நிறுத்தலை, உனக்கே நாம் ஆட்செய்வோம் அர்ச்சனங்காமங்கள் மாத்து. எப்போ உனக்கேன்னு சொன்னாலோ அதுதான் நடுவில் இருக்கக்கூடிய உக்காரத்தினுடைய அர்த்தம். உகாரா அனன்யார்கம் நியமயத்தி சம்பந்தம் அனயோகோன்னு சொல்லுவார்கள். அகாரத்துக்கும் மகாரத்துக்கும் இருக்கிற அனன்யார்க சேஷத்துவத்தை வேறு யாருக்கும் இந்த ஜீவாத்மா ஆட்பட மாட்டான், அவர் ஒத்தருக்கே ஆட்படுவான்கிற அளவுக்கு அடிமைத்தனத்தை உக்காரம் நமக்கு சொல்லி கொடுக்கும். இது வரைக்கும் ஆணித்தரமாக அவனுக்கே தீர்ந்தவர்கள்னு சொல்லிவிட்டார். ஆனால் அடுத்தது நமகாங்கிற சப்தம் வரைச்சே பெருமாள் தான் உபாயம், என் முயற்சி என்னதல்ல, சொரக்ஷணே ஸ்வான்வயம் கூடாது, பகவான் திருவடிகளே உபாயம். இந்த திவ்யதேசத்தில் ஆழ்வார் பாடலையா, ஆரெனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், உன் பாதமும் சரணம், மற்றொருத்தர் பாதமும் சரணம்னு அவர் சொல்லலை, நின் பாதமே சரணம்னு சொன்னார். உன் பாதம் சரணம், என் முயற்சியான கர்மஜான பக்தி யோகங்களும் உபாயங்கள், அதையும் சொல்லலை. மற்ற உபாயங்களும் கிடையாது, வேற யாரும் தேவதாந்தரமும் நமக்கு நல்லது செய்ய போகிறதில்லை. உன் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், இதைத்தான் பாதமே சரணாக்கும் ஔதாரியம் வானமாமலையிலே கொழுந்து விடும்னு அழகிமணவாள பெருமாள் நாயனார் சாதித்தார். அப்போ பாதமே சரணாக்கும்னால் அங்கேயாவது அவர் பாதம் சரணாக்கும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பாதமேன்னு எப்போ சொன்னாரோ இதை தவிர ஸ்வீகாரத்தில் உபாய புத்தி கூட இல்லாமல் அவன் திருவடிகளே உபாயங்கிற நிச்சய புத்தியோடு இருக்கும். இதுதான் நாமஹா, எனக்கு நான் அல்லேன், நான் உனக்கே உரியவன்கிறதுக்கு பொருத்தம். ஆனால் புலலோகாச்சாரியர் முமுட்சுப்படியில் நமஹாங்கிறதுக்கு அத்தோட அர்த்தத்தை நிறுத்தலை, அதுக்கு மேலே ஆழமாக சொல்கிறார். இத்தாலே அனன்யார்க சேஷத்துவங்கிறது ஓங்காரத்தில் சொல்லப்பட்டது, நமஹாங்கிறதுல அனன்ய சரணத்துவம் சொல்லப்பட்டது. அதை விட பாகவத சேஷத்துவம் உள்ளூர அதுக்கு அர்த்தம். நமஹாங்கிறதுக்கு பாகவத சேஷத்துவம் அர்த்தம்னா எப்படி கிடைக்கும்? எனக்கு நான் அல்லேங்கிறது தானே கிடைக்கிறது. பாகவதர்களுக்கு அடிமைன்னு இருக்கான்னா இல்லையேன்னு தோணும். எனக்கு நான் அல்லேன்னு சொன்னாலே அப்போ யாருக்குரியவன்கிற கேள்வி வரும். பகவானுக்குரியவன் தெரியறது ஓங்காரத்திலே சொல்லிடுது. பெருமானுக்குரியவன் சித்திக்கணும்னால் அதைத்தான் இத்தனை நாள் விண்ணப்பம் பண்ணிருந்தேன். ஒருத்தருக்கு அடிமை ஒரு சொத்து ஒருத்தருடைய சொத்துன்னு சித்திக்கணும்னாலே அது அவரால் விற்க முடியணும், வாங்க முடியணும், கிரய விக்கிரயத்துக்கு அருகமாக இருக்க வேண்டும். அது இருக்கான்னு பார்த்தால் அவனுக்கு சொத்துன்னு இருக்கிறதோடு அது நிற்கக்கூடாது. அவன் அடியாருக்கும் சொத்து. பெருமாள் பார்த்து இன்னாருக்கு போனால் போய் கைங்கரியம் பண்ணணும், இணையாரிடத்துல கைங்கரியம் பண்ணுன்னா பண்ணணும், அவரோட மட்டும் அந்த கைங்கரியம் நின்றுடக்கூடாது. அடியாருக்கு கைங்கரியம் அடியாருக்கு கைங்கரியங்கிற அளவுக்கு போக வேண்டும். இது நமஹாங்கிற சப்தத்தினுடைய ஆந்தரமான அபிப்பிராயம், உள்ளூர ஆழமான அர்த்தம். அதனால் என்ன, மகா எனக்கு நான் அல்லேன், அடியேன் உனக்குரியவன், உனக்குரியவன் மட்டுமில்லை உன் அடியார்களுக்கும் உரியவன்கிற அளவுக்கு நமஹான்னு சொல்லித்து. இதில் ஓங்காரத்துக்கு நமசப்தத்துக்கும் ஒரு நெருடல் வருது, ஒன்றுக்கு ஒன்று ஒரு முரண்பாடு வரும். ஓங்காரத்தில் பகவானை தவிர மற்ற ஆருக்கும் அடிமை அல்லேன்னு சொல்கிறது, நமஹாங்கிறதுல பாகவதர்கள் அத்தனை பேருக்கும் அடிமைன்னு சொல்கிறதுனால் நேர் முரண்பாடு இல்லையா? இவரை தவிர இன்னொருத்தருக்கு அடிமை இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாகவதர்களுக்கு பக்தர்களுக்கெல்லாம் அடிமைன்னு சொல்லி கொண்டால் அப்போ ஓமுக்கு நமஹாங்கிறதுக்கும் முரண்பாடு இருக்கேன்னு தோணும். அப்படி நினச்சிக்க வேண்டாம். இந்த பாகவதர்கள் பகவானுக்கு திருமேனி ஸ்தானியர்கள் ஆனபடியால் பகவானுக்கு திருமேனி ஆட்டம்தான். அவருக்கு எப்படி திவ்யமங்கள விக்கிரகமோ பகவானுடைய திருவுருவம் பாகவதர்கள் எல்லாரும். எங்கள் அப்பாவுக்கு கால் வலிச்சுது, காலை நன்னா பிடிச்சு விட்டேன். தேவலையே, இந்த நாளில் பிள்ளை காலை கூட பிடிக்கிறானே, சொத்துக்கு தான் பிடிப்பான், ஏதோ கால் வலிக்கிறதுன்னு பிடிச்சிருக்கான் போல் இருக்கு அப்படின்னு அப்பாவுக்கு ரொம்ப திருப்தி. அம்மாட்ட பேசின்னு இருக்கார், என் காலை பிடிச்சி விட்டான். அம்மாவுக்கு பரம திருப்தி, பிள்ளை நன்னா இருந்தால் அவளுக்கு தானே முதல்ல ஆசை வரும். பத்தியலா எவ்வளவு தூரம் மாதா பிதாக்கிற இடத்துல பிரதிபத்தியோடு இருக்கான். இந்த அப்பா கொஞ்சம் புத்தி சரியில்லாதவர் அம்மாக்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார். எங்கிட்ட அவனுக்கு ஒன்றுமே பிரதிபத்தி இல்லை, என் காலைத்தான் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னார். இப்படி கூட சொல்லுவாராண்ணா, அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் காலை தடவி விட்டானா பின்ன ஆத்மாவை பிடிச்சா தடவி கொடுக்க முடியும், ஆத்மாவை பிடிச்சா காலை பிடிச்சி விட முடியும்? காலை தொட்டான்னா அவரிடத்துல பிரதிபத்தி இருக்குன்னு தான் அர்த்தம். அவர் கால் வலிக்கிறதேன்னு எண்ணெய் போட்டு நீவி விட்டான்னா அவரிடத்துல ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம். அதே மாதிரி பாகவதோத்தமர்களுக்கு நாம் கைங்கரியம் பண்ணாலும்
பெருமானை காட்டில் அவர்கள் வேறுபட்டவர்கள் அல்லர். ஜகத் சர்வம் ஷரீரந்தேன்னு வால்மீகி ராமாயணத்தில் கடைசியில் இருக்குது. பிரம்மாதி தேவர்கள்லாம் ஆகாசத்தில் வந்து நிற்கிறா. ராமராவண யுத்தம் முடிந்து போயிட்டு ராமன் விஜயராகவன், ராவணன் மாண்டான், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும். அந்த சமயத்தில் தேவர்கள் வந்து பவான் நாராயணோ தேவா, நீ தான் நாராயணன் தேவன், மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு எங்களுக்காக காரியம் பண்ணுறதுக்காக வந்து முடிஞ்சு போச்சு, தேவரீர் திரும்ப எழுந்துருடனெலாம் வரலாம்னு பிரம்மா சொல்கிறார். பக்கத்தில் இருக்கிற பரமசிவனார் ஊருக்கு போக வேண்டாமா, பட்டாபிஷேகம் பண்ண வேண்டாமா, நம்ம காரியம் முடிஞ்சு போச்சுன்னு திரும்ப கூப்பிடுறீரே அப்படின்னு அவர் பேசுகிறார். இப்போ எல்லாரும் கொண்டாடுறா. உனக்கு சரீரம்தான் இந்த ஜகத்து முழுக்க, சர்வங்கல் விதம் பிரம்ம தஜ்ஜலானிதி சாந்த உபாசீதான்னு உபனிஷத் சொல்கிறது. நாம் பிரம்மத்தை பற்றி உபாசிக்கணும்னால் என்ன நினைத்து கொண்டு, இதம் சர்வம், நாம் கண்ணால் பார்க்குற இது இத்தனையுமே சர்வங்கல் விதம் பிரம்ம, இதுவே பிரம்மம், இது இத்தனையும் பிரம்மங்கிறது. அப்போ பிரம்மம் வேறே ஜகத்து வேறே, பிரம்மம் வேறே ஆத்மா வேறையா, அல்லது ஆத்மாக்கள் அச்சேதனங்கள் அத்தனையுமே பிரம்மமா? பிரம்மமே இவை இத்தனையுமானால் பிரம்மமே இதுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டா என்ன ஆகிடும், ரெண்டுத்துக்கும் ஸ்வரூபத்தால் ஐக்கியம் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரே வஸ்து பிரம்மமும் இதுதான். இப்போ இந்த கையில் ஒன்று கண்ணாடி கூடு, இது ஒலிபெருக்கி பதிவு பண்ணுறதுக்காக ஒன்று வச்சுருக்கா. இந்த ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லுவேன் நான். இந்த ரெண்டும் ஒன்றும் இல்லை, இது வேறே இது வேறே தெரியுமே. ஏன்னா இதால் ஒலிபெருக்க முடியாது, இதால் எனக்கு கண்ணு தெரியலைன்னா போட்டுண்டானா கண்ணுக்கு தெரியாது. இது வஸ்துவே வேறே, இது வஸ்துவே வேறே. அதை போல் பிரம்மம் ஞானமே உருவா இருக்கார். ஜகத்து ஒரு துளி ஞானம் கிடையாது, அது வெறும் ஞானசூன்யம். ஞானசூன்யமான ஒரு தத்துவத்தை சர்வஜனான ஒரு தத்துவத்தோடு ரெண்டும் ஒன்றுன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? ரெண்டும் ஒன்று இல்லையே, அது யதார்த்தமே இல்லையே. இப்போ நான் மனுஷன் உட்காண்டிருக்கேன், பேசின்னு இருக்கேன், என் வாய்ங்கிறது அதை வச்சுட்டு தான் என்னால் பேச முடியாது. வாயின் நானும் ஒன்றான்னு கேட்டால் வாயை வச்சுட்டு பேசுகிறவன்னான்னு சொல்லலாமே தவிர வாயின் நானுமே எப்படி ஒன்றுன்னு சொல்ல. ஆனால் ஒன்றா இருக்கே, இந்த ஜகத்தத்தனையும் பிரம்மமேன்னு சாத்திரம் சொல்கிறதே. சர்வங்கல் விதம் பிரம்ம தஜ்ஜலான் தஜ்ஜ தல்ல ததனுன்னு பிரிக்கிறார்கள். எதனால் ரெண்டையும் ஒன்றா சொல்கிறார்கள்னால், மண்ணால் ஆக்கப்பட்ட குடத்தை மண் குடம்னு ஒன்றா சொல்கிறோம், பொன்னால் ஆக்கப்பட்ட சங்கிலியை பொன் சங்கிலின்னு சேர்த்து சொல்கிறோம், நூலால் ஆக்கப்பட்ட வேட்டியை நூல் வேட்டின்னு சொல்கிறோம். நூலும் வேட்டியும் ஒன்றா? நூலால் தான் வேட்டி ஆக்கப்பட்டிருக்கு, ஆனால் நூலினுடைய பயன் வேறே, வேட்டியினுடைய பயன் வேறே. 4 நூலை வச்சு கொடுத்துட்டு உடுத்திக்குமேனா என்னால் எப்படி உடுத்திக்க முடியும்? நான் எல்லா நூலையும் சேர்த்து உண்டையும் பாவும் ஒத்து போட்டால் தான் அது வேட்டியாகும். வேட்டியை தான் என்னால் உடுத்திக்க முடியும். நூலுக்கு விலை 1 ரூபா, வேட்டிக்கு விலை 650 ரூபா. விலையும் வேறு, உருவமும் வேறு, பயன்பாடும் வேறு. ஆனால் சொல்லச்சே நூல் வேட்டின்னு சொல்லலையா? என்ன காரணம்? நூலிலிருந்து வேட்டி பிறந்திருக்கிறபடியால், நூலால் வேட்டி ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். அதை போல் பிரம்மத்திடத்திலிருந்து தான் இந்த ஜகத்தே உருவாயிருக்கிறது. பிரம்மந்தான் காரணமாக இருக்குது, ஜகத்து காரியமாக இருக்குது. அவங்கிட்டேந்து உருவாயிருக்கிறதுனாலே தஜ்ஜ, தஜ்ஜன்னா அவனிடத்திலிருந்து இது உருவாகி இருக்கு. அதனால ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லலாம். தல்ல, லயிக்கும் போது அவர் இடத்துல லயிக்கும். நான் ஏன் மண்ணு குடம்னு சொன்னேன்னா, குடத்தை போட்டு உடைங்கோ, இப்போ அது என்ன ஆகும்? மண்ணைத்தானே ஆகும். பிறக்கர்ச்சேவு மண்ணிலிருந்து குடம் வைக்கிறது, உடைச்சுட்டா லயம் அடைஞ்சா பூர்வஸ்திதி அடையிறது. அப்படின்னா அது தன்னுடைய முன்னுடைய ஸ்திதியா முன்னிலையாக இருக்கக்கூடிய மண் ஆயிடுறது. இதை பிடிச்சி கிழிங்க, பஞ்சாயிடாதா? வேட்டியை கிழிச்சா பஞ்சாயிட போகிறது, சங்கிலியை உருக்கினா பொன்னாயிட போகிறது. எந்த நிலை முன்னிலையோ காரண நிலையோ அந்த காரண நிலை அடைஞ்சதுனால் அந்த ரெண்டையும் ஒன்றா சொல்லலாம்ங்கிறார். அதனால காரணத்திலிருந்து காரியம் பிறந்தபடியால், காரியம் போய் காரணத்தில் லயிக்கிறபடியால் மண்ணால் ஆக்கப்பட்ட குடத்தை மண் குடம், பொன்னால் ஆக்கப்பட்ட சங்கிலியே பொன் சங்கிலி, சொர்ண சங்கிலி, நூல் பஞ்சால் ஆக்கப்பட்ட வேட்டியை நூல் வேட்டின்னு சொல்கிறா போலே பிரம்மத்திடத்திலிருந்து ஆக்கப்பட்ட ஜகத்தை பிரம்மமே ஜகத்துன்னு சொல்லலாம். அந்த ரெண்டும் ஒன்றுங்கிறதுக்காக சொல்ல வரல, அதுவும் காரண காரிய பாவத்தில் இருக்கிறதுனாலே சாமானாதிகரண்யத்தின்படி ஒன்றுன்னு சொல்லுவார்கள். அதே போல எப்படி ஜகத்தத்தனியும் பிரம்மத்துக்கு காரியமோ, ஆத்மாக்கள் எல்லாரும் அவரால் உருவானவர்கள் தான், அவரால் ரட்சிக்கப்படுபவர்கள் தான். அப்போ ஆத்மாக்களோ ஜகத்தோ இது இத்தனையுமே பிரம்மத்துக்கு காரியம். காரியங்கிற இடத்துல ஜாகிரதையாக இருக்கணும். தன்னுடைய திருமேனியை பரிணமிக்க வைத்து அச்சேதனத்திலேருந்து மூலப்பிரகிருத்தியிலேருந்து பிராகிருத பொருள்கள் எல்லாம் படைச்சிடுவார். அதை போல் ஆத்மாவையும் படைப்பரா சுவாமி. இந்த தூணு மண்டபம்லாம் பிரம்மத்திலிருந்து உருவாச்சுன்னா ஒத்துக்கிறோம். ஆத்மாவை எப்படி படைக்கிறது? அதுக்கு அழிவும் கிடையாது, பிறப்பும் கிடையாது.
அவர் ஸ்வர்க்கத்தின் போது சர்க்கத்தின் போது படைக்கப்படுறதும் இல்லை, லயத்தின் போது லயமடைய போகிறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆத்மாவை படைக்கிறாரு எப்படின்னா, ஸ்வரூபத்தினால எந்த மாறுதலும் வராது, நித்தியமாக தான் இருக்கும். ஒரு பொருள்னு சொன்னால் வேட்டி நூல் ஒரு மாதிரி இருந்தது, அப்புறம் அது மாறுதலுக்கு உட்பட்டு வேட்டியாச்சு, இதில் சாயம் துவைச்ச உடனே அது வர்ண வேட்டியாச்சு, இதெல்லாம் ஸ்வரூபமே மாறுறதா? அதை போல் ஆத்மஸ்வரூபம் மாறவே மாறாது. ஆனால் பின்ன படைக்கிறதுன்னு என்னன்னால், கர்மாதீனமாக ஒரு சரீரத்தை கொடுத்து கர்மத்தின் பலத்தை அனுபவிக்க வைக்கிறார் இல்லையோ, அதைத்தான் பிறப்பு இறப்புன்னு நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதனால் ஆத்மாக்களும் சரி அச்சேதனங்களும் சரி ஏதோ ஒரு வரையில் பிரம்மத்திடத்திலிருந்தே தோன்றி அவரிடத்திலேயே லயிக்கிறபடியால் இது இத்தனையுமே பிரம்மந்தான்னு சொல்கிறார்கள். அதிலேருந்து அப்படியே கொஞ்சம் இழுத்தீர்கள்னால் பாகவதர்கள் அத்தனை பேரும் பிரம்மந்தான்னு கிடச்சுடலையா? எப்போ இந்த சேத்தனாச்சேதனங்கள் அத்தனையும் பிரம்மத்துக்கு சரீரம்னு சொல்லிட்டோமோ, அப்போ பாகவதர்கள் எல்லாரும் பிரம்மத்துக்கு சரீரம்தான். அதனால் அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணால் பெருமானுடைய திருமேனிக்கு கைங்கரியம் பண்ணதான் அர்த்தம். அதனாலே பெருமானை தவிர இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டோங்கிற அர்த்தம் ஆகாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா ஓங்காரத்தில் அனன்யார்க சேஷத்துவம் சொல்லிவிட்டு நமசப்தத்தினாலே பாகவத சேஷத்துவம்னு சொன்னால், அப்போ பெருமாளை காட்டிலும் பாகவதர்கள் வேறுபட்டவர்களாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு சேஷப்பட்டோங்கிறது பொருந்தாது. வேறுபட்டவர்களே இல்லைன்னா ஏற்கனவே சொன்னேனே, ஒரு அப்பா அவனுடைய காலை பிடிச்சி விட்டா என்கிட்ட அவனுக்கு பிடித்தம் இல்லை, என் காலில் தான் பிடிச்சோம்னு சொல்ல மாட்டார் இல்லையா? அதை போல் பாகவதர்களுக்கு நாம் கைங்கரியம் பண்ணாலும் தனக்கே கைங்கரியம் பண்ணதாகத்தான் பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன்னா அவனுடைய திருமேனி ஸ்தானத்திலேயே பாகவதர்கள்லாம் இருக்கிறபடியால். அடியான்னு சொல்கிறோம், அடிமை, அடியான், அடியவர், இந்த சொப்பல்லாம் எங்கேருந்து வருது? அடிங்கிற சப்தத்திலேருந்து தானே வரணும், திருவடிங்கிறதுலேருந்து தானே அடியான்னு வரணும். அப்போ திருவடிகளுக்கு நான் அடிமைப்பட்டவனால் அந்த திருவடி யாரு? பகவானுடைய திருவடிங்கிறது யாரு? பக்தர்கள் பாகவதர்கள் தான் திருவடிகள். அதனால் நான் அடிமைன்னு சொல்லணும்னாலே பெருமான் திருவடிக்கு அடிமை, பெருமானுடைய தோளுக்கு அடிமைன்னு சொல்லிவிடா, திருவடிக்கு அடிமைன்னு சொல்லிவிடா. சாமி, அடிமைங்கிற சப்தமே அடியிலேருந்து தான் வருது. அப்புறம் எப்படி நான் கண்ணுக்கு அடிமை தோளுக்கு அடிமைன்னு சொல்ல முடியும்? திருவடிக்கு அடிமைன்னு தான் சொல்ல முடியும். அந்த திருவடிங்கிறதே பாகவதர்கள் தான். அதனால் பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தல் தான் உண்மை. அதுதான் ஸ்வரூப யாதாத்மிய ஞானம்னு சொல்லுவார்கள். இந்த விஷயத்தை தான் திருமங்கையாழ்வார் பெருமாள்கிட்ட சொல்கிறார். நான் திருமந்திரார்த்தத்தை உங்கள்கிட்டேருந்து கற்றுண்டேன், அதுலேருந்து உனக்கு சேஷன்னு முதல்ல தெரிஞ்சுட்டேன், அப்புறம் ஆழ்ந்து புலப்பட்டு பார்த்தால், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உன் அடியார்க்கடியான்கிறத தெரிஞ்சுனுட்டேன். அதனால தான் நின் திருவெட்டெழுத்தும் கத்து நான் கண்ணபுரத்துறை அம்மானே உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை. இதை பெருமாள் கேட்டுருக்கார். கொஞ்சம் முகம் கோணி போயிருக்குமோ, வருத்தப்பட்டு இருப்பாரோ? உங்ககிட்ட எல்லாத்தையும் கட்டுண்டேன், நான் உனக்கு அடிமைன்னு சொல்லாமல் நான் உங்ககிட்ட கற்றுண்டேன், ஆனால் உனக்கு அடிமை இல்லைன்னு தெரிஞ்சுனுட்டேன், உன் அடியார்க்கு அடிமைன்னு புரிஞ்சுட்டேன்னா வருத்தப்பட்டு போகிறோம். நாள் ஏற்கனவே தனக்கு அடிமைன்னு சொல்லச்சே சந்தோஷப்பட்டாராம், கண்ணனாக இருந்தாராம். அடியார்க்கு அடிமைன்னு சொல்லச்சே அல்லி கமல கண்ணன் ஆயிட்டாராம். கண்ணனாக இருந்ததை விட அல்லி கமல கண்ணனானார்னு ரெண்டு மகாச்சாரியர்கள் இந்த சம்பிரதாயத்தில் பேசின்னு இருக்கா. திருமங்கையாழ்வார் இப்படி சொன்ன உடனே ஒருவேளை சபரி பெருமானுடைய திருவுள்ளம் வருத்தப்பட்டு இருக்குமோ, முகம் கன்னி செவந்திருக்குமோன்னு ஒருத்தருக்கு சந்தேகம். அந்த மாதிரி அவர் வருத்தப்பட்டிருப்பாரோன்னு தன் சிஷ்யனிடத்தில் கேட்குறார். சிஷ்யன் நம்பிள்ள பதில் சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்பட்டிருக்க மாட்டார். சுவாமிக்கு திருவுள்ளமானால் பெருமாள் முகம் இப்போ எவ்வளவு நன்னா பிரகாசமாக இருந்திருக்கும், எவ்வளவு மலர்ந்திருக்குன்னு இன்னொரு பாட்டு சொல்லட்டுமான்னு அவர் கேட்டார். சரி சொல்லுமேன்னு சொல்ல, அந்த பாசுரமும் பாகவதர்களுடைய பிரபாவம் சொல்கிற பாசுரம். நல்ல ஹோட்பாட்டுலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நெடுமார்க்கடிமை. கடைசி பாசுரம் சாத்து பாசுரம். அதில் அவர் என்ன சொல்கிறார்? நல்ல ஹோட்பாட்டுலகங்கள் மூன்னிருள்ளும் தான் நிறைந்த அல்லி கமல கண்ணன். இந்த 10 பாசுரத்திலையும் பகவத் பிரபாவத்தை நம்மாழ்வார் பாடவே இல்லை, பாகவத பிரபாவத்தை தான் பாடுறார். 100 திருவாய்மொழிகளை சல்லடையில் போட்டு சலிக்கணுமா. 2 திருவாய்மொழி தான் தேரும். ஒன்றும் பயிலும் சுடரொளி மூர்த்தி, இன்னொன்று நெடுமார்க்கடிமை. ஏன்னா இந்த 2 தான் பாகவத பிரபாவம் சொல்ல வந்தது. ஆழ்வாரே சொல்லிக்கிறார், கொடுமாவினையேன் அவன் அடியார் அடியோடு கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன்னந்தோ வியன்மூவலகு பெரினுமே. இத்தனை பதிகங்கள் ஒம்பெருமையே பேசி காலத்தை கழித்து விட்டேனே, உன் அடியவனுடைய பெருமை பேசுறதுக்கு எனக்கு இத்தனை நாள் பிடிச்சதா? கொடுமாவினையேன்னு சொல்லிட்டு இருக்கணும்னால் அவருக்கு அந்த பாகவத சேஷத்துவத்தில் எவ்வளவு விருப்பம் இருக்கணும். தன்னை பற்றி கேட்டால் கண்ணனா சந்தோஷமாக இருப்பாராம். அடியவர்களுடைய பிரபாவத்தை ஒரு உபன்யாச தலைப்பு போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்க, பாகவத பிரபாவம், பாகவத வைபவம், பக்த மகாத்மியம்,
அப்படிங்கிற உபன்யாசத்தில் பெருமாள் எப்படி உட்காண்டிருக்காருன்னு பார்த்தா அப்பொழுதே மலர்ந்து கொண்டிருக்கிற தாமரையை ஜெயிச்சுடுற மாதிரி இருப்பாராம். அல்லி கமல கண்ணனாயிருப்பன், அப்போது மலர்ந்து கொண்டிருக்கிற தாமரை அதை போல பெருமாள் இருக்காருனால் அப்போ தம் பெருமையை கேட்கறத விட பாகவத வைபவத்தை கேட்கறதுல அவருக்கே இஷ்டம், அவருக்கே ஆசை. அதனால்தான் முதற்கவியாழ்வார் பாடும்போது கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில், இந்த என் அப்பனில்ங்கிறதான் உச்ச நீச்ச பாவம் சொல்றார். முதல்ல கண்ணனை பற்றி இவ்வளவு நன்னா பாடினார். கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பன், என்னப்பன்னே கண்ணனை சொல்லிட்டார். இவர் ஆழ்வாரை பாடவே வரல போல் இருக்கு, கண்ணனையே பாடி கண்ணனையே கொண்டாடுறாரு. என்னால் பெரிய வக்கீல்கள்லாம் இருப்பா, நன்னாத்தான் படிச்சுன்னு வந்திருப்பா. ஆனால் என்னமோ நம்ம எதிர்கட்சிக்காரருக்காகவே நீ கார்த்தாலேருந்து ஒரு பேசிட்டு இருக்கார். கட்சிக்காரன் தவிப்பான், நான்னா இவருக்கு பணம் கொடுத்துருக்கேன், சம்பாவனை நம்மக்கிட்ட வாங்கினோட்டு இவர் எதிர்கட்சிக்கே பேசிட்டு இருக்காரு, இவன் தவிக்கிறான். 1/2 மணி 3/4 மணி ஆச்சு. நீதிபதியும் பார்த்து இன்னைக்கு முடிஞ்சிட போகிறது போல் இருக்கு, இந்த கட்சி தான் ஜெயிச்சிடும் போல் இருக்குன்னால் மெதுவாக கட்சிக்காரன் போய் சுவாமி கையை தட்டுறான். பார்த்து நீர் எனக்காக பேசிட்டு இருக்கீர், நீர் ரொம்ப எதிர்கட்சியே பேசிட்டு இருக்கிறே. அப்போ அவர் முடிச்சுனுட்டார். கொஞ்சம் ஏதோ உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு, கார்த்தால பிரசாதம் கொஞ்சம் நன்னா வாங்கினுட்டேன், அதனால தூங்கி போயிட்டேன் போல் இருக்கு. திடீர்னு மாற்றி பேசினார். எதிர்கட்சிக்கார வக்கீலே, ஒருவேளை இவ்வளவு நேரம் நான் உமக்கு சாதகமாகத்தானே பேசியிருந்தேன், இது இத்தனை குறிப்புகளையும் நீர் எங்கள் வாதத்துக்காக வைத்தாலும் இத்தனைக்கும் எதிர்வாதம் என்னிடத்துல இருக்கிறதுன்னு சொன்னேன்னார். ஓ பரவாயில்ல, இப்போ பார்த்துன்னு தான் வந்திருக்கார் போல் இருக்கு. ஏன்னா இத்தனை நாழி அந்த சாமர்த்தியம் இருக்கிறவா மாற்றி பேச தெரியணுமோ இல்லையோ. இது இத்தனை குறிப்பும் உங்ககிட்ட இருக்குன்னே வச்சுப்போம், இத்தனை வாதமும் நீர் பண்ணுவீர்னே வச்சுப்போம். இப்போ நீர் இந்த வாதத்தை பண்ணால் கூட எங்கிட்ட பதில் இருக்குன்னு சொன்னால் அந்த வக்கீல் எதுக்கு வாயை திறந்து பேச போகிறார், சரி இவர்கிட்ட எல்லா பதிலும் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு விட்டுடுவா. அதை போலத்தான் கண்ணின் சிறுத்தாம்பு பதிகத்திலே முதல் பாட்டிலேயே கண்ணீன் உன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பன் அப்படின்னு நவநீத சோரனான கண்ணனை பற்றி ஓஹோன்னு முதற்கவியாழ்வார் பாடிவிட்டார். அப்போ நீர் கண்ணன் கோட்டியா கிருஷ்ண கோட்டியான்னு கேட்டார். கடைசி வரியை பாருங்க, என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ன கால் அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கே. இத்தனை பெருமை படைத்தவன் கண்ணன், அவன் திருநாமத்தை சொன்னாலே நாக்கில் ஜலம் ஊறும். இப்படியெல்லாம் எதிர்கட்சி வக்கீல்கள் சொன்னாலும் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ன கால் அன்னிக்கு மமுதூரும். அவர் அமிர்தமாக இருப்பார், இவர் அபர்யாப்த அமிர்தமாக இருப்பார். அவர் திகற்ற அமுதமாக இருப்பார், இவர் திகட்டாத அமுதமாக இருப்பார். அவர் சம்சாரத்திலையும் போடுவார், மோட்சத்தையும் கொடுப்பார். எங்கள் ஆழ்வார் மோட்சத்தை மட்டும்தான் கொடுப்பார். அப்படி இருக்கிறச்சு இது எல்லாமே இவர்கிட்ட வேற தானே. அந்த என்னப்பனில்ங்கிற இடத்துல தான் இத்தை காட்டிலும் ததபேட்சையா, இத்தை காட்டிலும் அதற்கு ஏற்றம்னு சொல்ல வந்தார். அதே போலத்தான் திருமங்கையாழ்வாரும் உன்னை காட்டிலும் உன் அடியார்க்கடிமைங்கிறத தான் திருமந்திரத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். இதெல்லாம் திருக்கணபுரத்தில் 8ஆம் பத்தில் இருக்கிற அர்த்தம். இந்த அர்த்தத்தை உள்ள முழுக்க தேக்கி வச்சுருக்கார் திருமங்கையாழ்வார். திருமுருளபத்திலே அதில் தான் இருக்குது. இந்த விஷயத்தை திருநறையூர் பெருமாளிடத்தில் ஒரு பிரார்த்தனை வைத்தார்னா உன் திருவடிகளை தலையால் தரிக்கணும். ஆழ்வார் கேட்டுக்கலையா, எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்தொல்லை. எல்லா ஆழ்வார்களுக்கும் ஒரு ஆசை, கைங்கரத்தில் சிறப்பு, உன் திருவடியை நம்ம தலையால் தரிக்கணும். படிக்கடவாக நிமிர்த்த பாதபங்கயமே தலைக்கணியாய் உன்னுடைய திருவிக்கிரமத்துவ சரணாரவிந்த திருவிக்கிரம பெருமானுடைய திருவடிகளே கதாபுன சங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குச்ச வஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரம சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி கதா. எப்போது என் தலைக்கு வைப்பாயின்னு கேட்பார்கள். அதை போல திருநறையூர் பதிகத்திலே 7ஆம் பத்து 3ஆம் திருமொழி கடைசியிலே உன் திருவடியே என் தலையால் தரிக்கணும்னு கேட்டுனுட்டார். பதிகம் முடிஞ்சு போச்சு. பக்கத்து ஊர் திருச்சேரைக்கு வந்துட்டார். திருநறையூர் பெருமாள் சொல்லி அமைச்சிட்டார், நீர் திருச்சேரைக்கு போ, நீர் கேட்ட ஆசையை அந்த இடத்துல உமக்கு நிறைவேற்றி தரேன். 2 விதமாக பெருமாள் பண்ணுவார். இந்த பதிகத்தில் கேட்டால் அந்த பதிகத்தில் நிறைவேற்றுவார், இந்த திவிதேசத்தில் கேட்டால் அந்த திவிதேசத்தில் நிறைவேற்றி கொடுப்பார். இங்கே பிரார்த்தனையாக இருக்கும், ஆனால் போனால் இன்னொரு இடத்துல நிறைவேறும். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஒரே ஆழ்வாருக்கு சொன்னேன். ஒரு ஆழ்வார் கேட்டதை அடுத்த ஆழ்வாருக்கு நிறைவேற்றுவார் தெரியுமோ. சுவாமி இது கூட பண்ணுவாளா? ஏதோ ஒருத்தர் ஒரு ஊரில் கேட்டால் இன்னொரு ஊர்லேயே நம்ம போக மாட்டோம், இங்கே என்ன இங்கே அங்கெல்லாம் ஏன் வர சொல்லிடணும்? அப்படி இல்லை, பெருமாள் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஒரு பிரார்த்தனை வச்சார், அதை நிறைவேற்றி கொடுத்தது திருப்பாணாழ்வார். உன் அடியார்க்கென்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே, உன் அடியவனுக்கென்னை ஆட்படுத்துன்னு திருப்பள்ளி எழுச்சி கடைசியில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கேட்டுண்டார். அடுத்தது அமலனாதிபிரான் தொடங்கித்தா, அமலன் ஆதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். இவர் பிரார்த்தித்ததை அங்கே நிறைவேற்றி கொடுத்தாரோ இல்லையோ. அது எப்படி ஒருத்தர் கேட்டதை இன்னொருத்தருக்கு நிறைவேற்றலாமன்னால் பேசித்தே பேசும் ஏக்க கண்டர்கள்
மொத்த பேர் நம்மாழ்வாருக்கு அவயவஸ்தானியர்கள் தானே, எல்லாம் ஒரே ஆழ்வார் தான் வச்சுக்கணும். 10 ஆழ்வார்களாக இருந்தாலும் ஒரே கழுத்து, ஒரே தொண்டை, ஒரே கழுத்து இல்லை கருத்து, கழுத்தும் ஒரே கழுத்து தான், பேச்சும் ஒரே பேச்சு தான், கருத்தும் ஒரே கருத்து தான். அதனால்தான் அமலநாதிபிரான் பதிகத்தினை இவர் கேட்டதை அங்கே நிறைவேற்றினார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. திருமங்கை ஆழ்வார் திருநறையூரையில் கேட்டு கொண்டதே அதே ஆழ்வாருக்கு திருச்சேரலை நிறைவேற்றறேன்னு பெருமாள் சொன்னார். வந்தார். திருச்சேர பெருமாள் தன் திருவடி எடுத்து ஆழ்வாருடைய தலையில் வைக்க போனார். இல்லை, நீர் வைக்கக்கூடாது, க்ஷமிக்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு திருமங்கை ஆழ்வார் தடுக்கிறாராம். எந்த ஆழ்வார் வேணும் வேணும்னு ஆசைப்படுவரோ இல்லை வைக்காதேன்னு தடுத்தார். ஏன் கூடாதுன்னு கேட்கிறார். உன் அடியவர்களுடைய திருவடியைத்தான் நான் தலையால் தரிக்கணும்னு ஆசைப்பட்டேன், உன் திருவடியே இல்லை அப்படின்னு தைரியமாக அவருக்கு பதில் சொல்லிட்டார். அப்படின்னு எங்கே பாடியிருக்கிறனால், அது செல்வத்தஞ்சேர எம்பெருமான் தாழ்தொழுவார் காண்மின் என் தலைமேலாரேன்னு பாசுரம். தஞ்சேர எம்பெருமான் சாரநாத பெருமாள், சாரநாத பெருமாள், சாரநாய்க்கு தாயார், சார புஷ்கரணி, சார க்ஷேத்திரம், சார விமானம், பஞ்சசார க்ஷேத்திரம்னு பேர் சொல்லுவார்கள். 7ஆம் 10 4ஆம் திருமொழி 10 பாசுரங்களுமே பாகவத பிரபாவத்துக்குன்னே கஞ்சோர வெங்குருதி பதிகம். இதை போலத்தான் மகாபலிபுரம்ங்கிற திருக்கடன் மல்லை, அங்கே 10 பாசுரம் பாகவத பிரபாவத்துக்காக. அதை போல் இங்கே கஞ்சோர வெங்குருதி 10 பாசுரம் பாகவத பிரபாவம். இது இவருடைய 2 பதிகங்கள், திருமங்கையாழ்வாருடைய 2. நம்மாழ்வாருடைய 2ன்னு கேட்டால் பயிலும் சுடரொளி மூர்த்தி நெடுமார்க்கடிமைங்கிற 2. எப்பவுமே அவருக்கு இவருக்கு ஒரு வித்தியாசம். திவ்யதேச பதிகமாகத்தான் திருமங்கையாழ்வார்கிட்ட இருக்கும், பொதுப்பதிகமாக நம்மாழ்வாரிடத்தில் இருக்குது. ஏன்னா பயிலுஞ்சுடரொளி மூர்த்தியும் திவ்யதேச பதிகம் இல்லை, நெடுமார்க்கடிமையும் திவ்யதேச பதிகம் இல்லை. பொதுவான இடத்துல பாகவத பிரபாவத்தை பராங்குஷர் வைத்தார், திவ்யதேசத்தில் பாகவத பிரபாவத்தை பரகாலர் வைத்தார். இந்த திவ்யதேசத்துக்கு யார் ஆட்பட்டவர்களோ, இந்த அர்ச்சைக்கு யார் ஆட்பட்டவர்களோ அவர்களுடைய திருவடியை என் தலையால் தரிப்பேன் இவர் சொல்லுகிறார். பெருமாளுக்கு பிடிக்கலன்னா நாடகம் வேஷம், பிடிக்காமல் ஒன்று இல்லை. அந்த அல்லிக்கமலக்கண்ணனாக இருக்கும்னு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு சொன்னேனே, பிடிச்சி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படியே போட்டு 2 கேள்வி கேட்டால் தானே இன்னவர் அந்த பெருமையை பேசுவார். இவர் வாயிலாக பாகவத பிரபாவத்தை ஊருக்கு உணர்த்த வேணும் அப்படின்னு திருச்சேர பெருமாள் நினச்சுனுட்டார். ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறார். என் திருவடியை தலையில் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீரே, ஏன்? ஒரு பதில் சொல்ல போகிறார். அதுக்கு பெருமாள் இன்னொரு கேள்வி கேட்டார், பதில் சொல்லிடுவார். இன்னொரு கேள்வி கேட்டார், பதில் சொல்லிடுவார். இந்த ஒவ்வொரு கேள்வி பதிலும் எப்படி இருக்கு தெரியுமோ, அந்த 10 பாட்டிலையும் பதில் இருக்குது. ஒரு கேள்வி கேட்டால் முதல் பாட்டில் பதில், அடுத்த கேள்வி கேட்டால் 2ஆம் பாட்டில் பதில், அடுத்த கேள்வி கேட்டால் 3ஆம் பாட்டில் பதில். இப்படியே ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்டு கடைசியில் ஆழ்வீர் உம்மை நம்மால் பேசி ஜெயிக்க முடியாது, தோற்றோம் அப்படின்னு பெருமாள் தோல்வியை ஒப்புக்கொண்டு தலையை அப்படி கீழே கவிழ்தலை இடுதல்னு சொல்லுவாள். அப்படின்னா தலையை குறிஞ்சுனுட்டார். தோத்தவன் தலையை குறிஞ்சிக்க மாட்டானா? இன்னும் கேட்டால் நம்மாழ்வார் பாசுரத்தில் ஒரு இடத்துல நம்மள சாதிக்கும் போது காலாலே தரையிலே கோடு கிழித்து கொண்டு நின்றாருங்கிறார். பெண்கள்லாம் அந்த நாளில் வெட்கப்படும் போது ரொம்ப வெட்கப்படச்சே அப்படியே காலால் தரையில் கோடு கிழிச்சுட்டு இருப்பாளாம். அதை பார்த்தா ஓஹோ வெட்கத்தில் இருக்கா போல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதை போல் புருஷோத்தமன் ஞானம் பண்ணுகிறார்னால் தோத்துட்டாரோ இல்லையா? அதனால் தோத்ததுனால வெட்கம். இங்கே திருச்சேர பெருமாள் தோத்து போயிட்டார். தோத்ததுனால அவர் ஒரு காரியம் பண்ண போகிறார். நான் மடல் எடுக்கலாம்னு இருக்கேன். ஆழ்வீர் உம்முடைய வைபவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், உம்மை அடையாமல் நம்மால் இருக்க முடியாது. இன்னும் 2-3 இன்னும் 200 பாட்டு இருக்கே. இப்போ 7ஆம் 10 4ஆம் திருமொழி 8 போனோம், 9 போனோம், 10 போனோம், 11 8 வரைக்கும் வரணுமே. அது வரைக்கும் உம்மை அடையாத நான் காத்துட்டு இருக்க முடியாது, நான் மடல் எடுக்கிறேன்னார். ஆழ்வார் பதறினார். சிறிய திருமடல் பெரிய திருமடல் நான் தானே பாடணும், இப்போ தான் பெரிய திருமொழியே, இதுக்கப்புறம் தான் சிறிய திருமடல் பெரிய திருமடல்லாம் பாடணும், அதெல்லாம் நீர் அப்புறம் எடுத்துக்கோ. இப்போ நான் முதல்ல உம்மை அடையறதுக்காக மடல் எடுக்க போகிறேங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டார் என்பது இது வார்த்தையாக இருக்குது. வார்த்தா மாலைங்கிற நூலில் இது ஒரு வார்த்தையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதுதான் அடிப்படை. பகவத் சேஷத்துவம் சித்தி அடைய வேணுமானால் பாகவத சேஷத்தளவுக்கு சென்றாக வேண்டும். ஸ்வரூப ஞானம்னு சொன்னால் பகவத் சேஷத்துவம், ஸ்வரூப யாதாத்ம ஞானம்னு சொன்னால் பாகவத சேஷத்துவம். தன்னை பற்றி பெருமை கேட்டால் பெருமாள் சந்தோஷிக்கிறார், தன் அடியவர்களுடைய வைபவத்தை கேட்டால் பரமானந்தப்படுகிறார். இது இந்த சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை கருத்து. பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தா தான் அகங்காரம் மமக்காரம் தொலையும். பகவானுக்கு அடிமைங்கிறதோடு நிறுத்தியிருந்தா அப்பேற்பட்டவருக்கு நான் கைங்கரியம் பண்ணுறது அகங்காரத்தோடய பண்ணிட்டு போயிடலாமே, இறங்க வேண்டியதில்லை. ஆனால் அடியவனுக்கு கைங்கரியம் பண்ணுறேன்னா தான் அகங்காரம் தொலையும், ஆணவன் தொலையும், கர்வம் தொலையும். அதனால தான் ஆழ்வார்கள்லாம் தொண்டர் 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 சடகோபன்கிறார். அடியாரடியார் தம்மடியாரடியார் தமக்கடியாரடியார் தமடியார் அடியோங்களேன்னு பாடுகிறார். எத்தனை தரமும் பிடித்தார் பிடித்தாரை பற்றி
அகலகில்லே நெறியுமென்னு உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அடிக்கீழமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்ன அருள் கொடுக்கும் படிக்கேடில்லா பெருமானை படனக்குருகூர் சடகோபன் பிடித்தார் பிடித்தார் வீற்றிருந்தேன் பாசனம் இல்லையா? பிடித்தவனை பற்ற வேண்டும். ஏன் மணவாளவனிகள் முதல்ல என்ன பாடினார்? வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார். எத்தனை தரம் சொல்றார் பாருங்க. வாழி எதிராசன்னு சொல்றவன நான் விழுந்து வணங்குறேன்னு அவர் முடிக்கல. வாழி எதிராசன்னு யார் சொல்றானோ அவனை யார் வணங்குறானோ அவனை யார் வணங்குறானோ அவனை யார் வணங்குறானோ அவனை நீர் வணங்குவீரானா தேவர்கள் வணங்குவார்கள்ங்கிறார். அது நான் யார் அவனை போய் வணங்குறதுக்கு? அவன் ரொம்ப பெரியவன், அவனை நித்த சூரிகளே வந்து வணங்குவார்கள்னு பாடியிருக்கணும்னால் அப்போ அடியவனுக்கு அடியவனாக இருக்கிறது தான் சிறப்பு. அதுதான் உண்மை. சிறப்பு அப்புறம் யதார்த்தமே அதுதான், உண்மையே அதுதான். இந்த அர்த்தத்தை இனிமேல் என்னமாக பேசி கொண்டார்கள்னு பார்ப்போம். அவதாரிக்கையை நன்னா புரிஞ்சுட்டோம்னா விஷயம் ரசானுபவமாக இருக்கும். சுலலிதமாக திராட்சா பாக்கமாக எழுதியிருக்கார். பாகவத சேஷத்துவ விதுரமான பகவத் சேஷத்துவமும் தேகாத்மாபிமானம் போலே பொல்லாதென்று முதலியாண்டான். முதலியாண்டான் தாசரதி பாதுகே யதிராஜஸ்ய கதையந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதௌ சிரசா தாரயாமியகம். ராமானுஜனுடைய மருமகனாய் பாதுகாத்தம் திருதண்டதாம் அஜகத் பாகினேயத்தம் பாதுகாத்தம் திருதண்டதாம். பாதுகையாக இருந்தார், திருதண்டமாக இருந்தார், விட்டே பிரியாத மருமகனாக இருந்தார். அந்த முதலியாண்டான் இப்படி ஒரு சொல்லுவாரான், பாகவத சேஷத்தை விதுரமான பகவானுக்கு நான் அடிமைப்பட்டேன், ஆனால் பாகவதர்கள் இடத்துல எனக்கு இன்னும் அந்த மதிப்பு மரியாதை வரல. அப்படி இருந்தாலும் பெருமானுக்கு அடிமை பக்தன் ஒத்துப்பார்களானால் இல்லை. பாகவத சேஷத்தம் புரியாமல் பகவத் சேஷத்தம்னு மட்டும் சொன்னால் அது விபரீத ஞானம், அந்நதா ஞானம், அஜ்ஞானம். நேர அஜ்ஞானம்னே சொல்லிடலாம். பெருமாளுக்கு அடிமைப்பட்டேன்னு சொன்னால் போராதுங்கிறார். அது எதை போல தப்புங்கிறார்? தேகாத்மாபிமானம் போலே பொல்லாது. தேகமே ஆத்மான்னு புரிஞ்சிருந்தா சரியான பிரமம், பிராந்தி. தேகம் வேற ஆத்மா வேற, அது அழியும் இது அழியாது, அது அறிவுண்டு இது அறிவில்லை. ஆனால் அந்த ரெண்டையும் ஒருத்தர் ஒன்று நினச்சிருந்தானால் அடிப்படை குற்றமே தேகாத்மாபிமானம் தானே. அந்த குற்றத்தோட சமமாக இந்த குற்றத்தை சொல்கிறார். நான் பெருமானுக்கு அடிமை, ஆனால் எனக்கு பாகவத சேஷத்துவம் புரியலேன்னு சொன்னால் தேகாத்மாபிமானம் எப்படி அஞ்ஞானமோ அதை போல இதுவும் அஞ்ஞானம். இது எவ்வளவு தூரம் புரட்சிகரமான கருத்துனால் மற்றொரு இடத்துல ரொம்ப அழகாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு எத்தனையோ மந்திரங்கள், ராம மந்திரம், கோபால மந்திரம், வராக மந்திரம், நரசிம்ம மந்திரம் எல்லாம் இருக்கா. திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாயா இருக்குது. இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சீர்மை. அதே மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் அவ்வளவு சீர்மை சொல்லிட மாட்டான். அதில் அதை காட்டிலும் திருமந்திரத்தை விட துவயத்துக்கு ஏற்றம். ஆனால் துவய மந்திரத்தை குரு பரம்பரா பூர்வகமாக சொல்லலேன்னு வச்சுங்க. நம்ம ஆச்சாரியனை நினச்சிக்கல, ஆச்சாரிய பரம்பரையை நினச்சிக்கல, ஆனால் ஸ்ரீமன் நாராயணாச்சாரோன்னு ஆரம்பித்து துவயத்தை சொல்கிறேன் சொன்னால் அந்த துவயம் மற்ற சாதாரண மந்திரங்களுக்கு சமங்கிறான். துவயத்தை குரு பரம்பரையோடு சொன்னால் தான் அது துவயம். இத்தனைக்கும் துவயத்துக்கு நிகரான வேதாந்தாத்து சாஸ்திரம் நம துமதனாத்து தத்துவமகிலம் ந சத்வாத்து ஆரோக்கியம் நோ துவயவச்சனதா க்ஷேமகரணம். அவ்வளோ தூரம் துவயத்துக்கு ஏற்ற எல்லா ஆச்சாரியர்களும் ஒத்துண்டது. ஆனால் அது ஆச்சாரிய பரம்பரையை நினைக்காம துவயத்தை சொன்னால் அது மதத்துக்கு சம்பந்தான்னு சொல்கிறான். அதே போலத்தான் இங்கேயும் பாகவத சேஷத்துவம் புரியாத பகவத் சேஷத்துவம்னு சொன்னால் அது தேகாத்மாபிமானத்துக்கு சகம். அதனால் தள்ளத்தக்கதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். தேகாத்மாபிமானம் போலே பொல்லாதது என்று முதலியாண்டான் அருளி செய்வார். ஆகவே அத்தை விட்டே பற்ற வேண்டும். திருச்சேர பெருமாள் கஞ்சோர வெங்குருதி பதிகத்திலே திருமங்கியாழ்வாரோட என்ன பேசினார் அந்த பாட்டு இருக்குது. அந்த பாட்டிலேருந்து ஒவ்வொரு சொற்றொடரை எடுத்துட்டு இப்படி கேட்டு இருக்க வேண்டும், அதுக்கு பதிலாக இந்த பாட்டு வந்திருக்க வேண்டும்னு ஒரு உரையாடல். இது பாட்டாக இருக்குது. அந்த பாட்டிலேருந்து ஒரு சொற்ற இது எதுக்கு சொல்கிறாருன்னு பார்த்தா, ஓ பெருமாள் இப்படி கேட்டிருக்கணும், அதனால தான் திருமங்கியாழ்வார் இப்படி பதில் சொல்கிறார் போல் இருக்கு. இந்த பதிகம் பெரிய நம்பிகளாலே எடுத்தாளப்பட்ட பதிகம். மாரநேரி நம்பிங்கிறவர் இருந்தார். அவருக்கு கடைசி காலம் அந்திம தசையில் இருக்கார். உயிரை துறக்க வேண்டும், இந்த சரீரத்தை திறந்து பரமதத்துக்கு எழுந்துட வேண்டும். அந்த சமயம் பெரிய நம்பிகளிடத்தில் பிரார்த்தித்து, என்னை யார் என்ன பண்ண போகிறா, அந்திம கிரியை யார் பண்ணுவான்னு தெரியல, அது தேவருக்கு புரோடாசமான இத்த போய் நாய்க்கிடாதே கொள்ள வேண்டும்னு பிரார்த்திச்சார். கவலைப்படாதீங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு பெரிய நம்பிகள் சொல்லிவிட்டார். அவரே எல்லா அந்திம இன்டிஷ்டிகள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டார். தீர்த்தமாடினார், தன் திருமாளிகைக்கு போயிட்டார். ஆனால் ஸ்ரீரங்கம் ஊர் கொந்தளித்து போயிட்டு, அது எப்படி பிராமணர் அல்லாத ஒருத்தர் அவருக்கு போய் இப்படிலாம் நீர் கைங்கரியம் பண்ணலாமான்னு எல்லாரும் போய் கேட்டால் அவர்கிட்ட கேட்கல,
உடையவரிடத்துல வந்து கேட்க, உடையவர் தன் பரிவாரங்களோட பெரிய நம்பி திருமாளிகைக்கு போனார். இந்த மாதிரி பண்ணிவிடுத்தாமே, இது சரியா தப்பாடி எனக்கு தெரியல, தேவர் இதுதானே சொல்லணும்னு மெதுவாக கேட்கிறார். அந்த சுவாமி திருப்பி சொன்னார், ஆழ்வாருடைய பயிலும் சுடரொளி மூர்த்தி, நெடுமார்க்கடிமை, கஞ்சோர வெங்குருதி, தேட்டரும் திரள் தேன், இந்த பதிகங்கள்லாம் கடலோசையா? இந்த பதிகத்துக்கெல்லாம் அர்த்தமே கிடையாதா? கடற்கரையில் போய் நின்னா ஓன்னு சத்தம் கேட்கறது, அர்த்தம் என்ன இருக்குது? சத்தம் தான் அது. அதை போல் ஆழ்வார் பாகவத வைபவத்தை இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காருன்னா சத்தமாக அர்த்தம் உண்டா? அது என்ன வெறும் சத்தமா? அந்த சத்தம் இல்லையே. ஆழ்வாரே பாசுரத்தில் சொல்லும்போது, புலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிடிந்த எத்தனை நலந்தானில்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்தண்ணர் மணிவண்ணர் கால் என்று உள்கலந்தார்னு பாடுறாரே. அப்படி ஒருத்தர் தானே அவர். அவர் ரொம்ப தாழ்ந்தவரா? மிக உயர்ந்தவர் இல்லையா? அவருக்கு தானே நான் கைங்கரியம் பண்ணியிருக்கேன். என்ன தப்பா போச்சு? ஆழ்வார் பாட்டெல்லாம் கடலோசையான்றச்சு இந்த பதிகத்தை எடுத்தார். கஞ்சோர வெங்குருதி பதிகத்தை எடுத்து திருமங்கி ஆழ்வார் கூறியது என்ன? தஞ்சேர எம்பெருமான் தாழ்தொழுவார் காண்மின் என் தலைமையிலாரே. பகவத் பக்தன் ஒருத்தன் இருந்தால், பெருமானுடைய திருவடியை பற்றினவனாக இருந்தால், அவன் எனக்கு சுவாமின்னு திருமங்கி ஒத்துருக்கார். நான் என்ன அவரை விட ஏற்றமடைத்தவனா? அவர் சொன்ன வாக்கியமெல்லாம் பொய்யாப்படுமா என்று இந்த பதிகத்தை திருச்சேர பெருமாள் விஷயத்திலே பெரிய நம்பிகள் எடுத்து ஆண்டு இருக்கிறபடியால் பாகவத் வைபவம் நன்னா தெரியும். ரெண்டே வார்த்தையில் அர்த்தம் புரிஞ்சு விடலாம். தான் பெருமான் திருவடியை தொழ வேண்டும், இது ஆசைப்படுறது ஒன்றும். அப்படி தான் பெருமாள் நினச்சுன்னு விட்டார். திருமங்கி ஆழ்வார் நம்ம திருவடியை தொழணும்னு ஆசைப்பட போல் இருக்கு. ஆனால் பாட்டு என்னன்னு இருக்கு? தஞ்சேர எம்பெருமான் தாழ்தொழுவார் காண்மின் என் தலைமையராரே. நான் உன் திருவடியை பற்றுவதில்லை, தான்கிற உன் திருவடி இல்லை, தாழ்கிற திருவடி. உன் திருவடியை யார் பற்றி இருக்கிறானோ அவனைத்தான் நான் பற்ற வேணும்னு ஆசை. இனிமே பாசுரத்தை என்ன ரெண்டு பேர் பேசிக்கிறார்கள்னு பார்ப்போம். திருமங்கை ஆழ்வாருக்கு ததிய விஷயத்தில் உண்டான ஊற்றம் சொல்லுகிறது. திருமங்கை ஆழ்வாருக்கு பகவானிடத்தில் இருக்கிற ஈடுபாட்டை விட அவன் அடியார்கிற இடத்துல ஈடுபாடு நன்கு சொல்லப்படுகிறது. எப்படி? நம்பித்தன் நல்ல மாமலர் சேவடி சென்னியில் சூடியும் தொழுதும் எழுந்து ஆடியும். 7ஆம் பத்து 3ஆம் திருமொழி 10வது பாசுரம். திருநறையூருக்கு கடைசியாக சாதிக்கிறார். நம்பித்தன்னா திருநறையூர் நம்பி ஸ்ரீனிவாச பெருமாள், வஞ்சுளவல்லி தாயார், நம்பிக்கை நாயகி தாயாரோட பெருமாள் சேர்த்து எழுந்திருக்க ஒரே நாச்சியார். எல்லாம் எத்தனை பெருமாள் இருக்கா தெரியுமா? சாலுக்கிராம திருமேனி நிகுன்னு அவ்வளோ பெரியவராக பிரத்யும்னன் அனிருத்தன் எல்லாரோடையும் சேர்த்து எழுதிருக்கார். அது ஒரு மணி மாடக்கோவில்னா கொஞ்சம் படிக்கட்டு இப்படி போகும், அப்புறம் ஒரு மாடம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் படிக்கட்டு ஏறும், அப்புறம் ஒரு மாடம் இருக்கும். அதில் அந்த கடைசி மாடத்தில் தான் கல்கருடன் எழுந்துருளிருக்கார். இந்த மாடமாக இறங்கி வரைச்சே தான் 8 பேர் தோல் போடுறவா 16 பேர் ஆவா, 16 தோல் போடுறவா 32 பேர் ஆவா, 32 தோல் போடுறவா 64 பேரா வீதியில் எழுந்துருளுவார். கல்கருடன் பிரசித்தமாக வருஷத்துக்கு 2 தடவை நீங்கள் போய் சேவிச்சிருப்பீள். அந்த பெருமாளை பற்றி தான் சொல்கிறார். நம்பிதன் நல்ல மாமலர் சேவடி, பெருமானுடைய அழகிய மலர் போன்ற மென்மையான சிவந்த அழகிய திருவடிகளை சென்னியில் சூடியும், என் தலையாலே சூடியும், தொழுதும் எழுந்தாடியும், அதை வணங்கி வந்தனம் பண்ணும், எழுந்தாடி அது கிடைத்ததேங்கிற பாக்கியத்தன் பண்ணி சசம்பிரமமாக நர்த்தனம் பண்ணியும் இப்படியெல்லாம் பண்ணணும்னு 7ஆம் பத்து கடைசியில் பிரார்த்திச்சிருந்தார். நேர பெருமாள் திருவடின்னு தான் இருக்குது. நம்பித்தன் நல்ல மாமலர் சேவடின்னு தான் இருக்குது. இதை அப்படியே எடுத்துனுட்டார். பெருமாளுக்கு என்ன தெரியும்? அவர் ரொம்ப வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவர். அவர் பால், மோர், தயிர், வெண்ணெய் இத்தோடையே வளர்ந்தவரோ இல்லையோ, சூதுவாதே அவருக்கு தெரியாது. அதனால் ஏதோ ஆழ்வார் கேட்டார்னா நம்ம திருவடியை தான் கேட்குறார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சின்னு திருச்சேரைக்கு வர சொல்லி, அவசியம் நீர் சொன்னபடிக்கு நல்ல மாமலர் சேவடியை உம்மை தலையில் சூடுகிறோம். ஆனால் ஆழ்வார் நினச்சிட்டு இருக்கிறது, உம்மை சேவடின்னு நான் சொன்னது இந்த திருவடி இல்லை, பாகவதர்களைத்தான் உன் சேவடின்னு நினச்சிட்டு நான் கேட்டேன், உன்னை யார் உன் திருவடி எடுத்து என் தலையில் வைக்க சொன்னார்கள்னு திரும்பி கொட்டார். இது எப்படி சுவாமி? ஒருத்தர் காலை எடுத்து என் தலையில் வைன்னு சொன்னால் அது அவர் காலை குறிக்குமா இல்லை பாகவதர்களை குறிக்குமா? திருவடியேன்னு சொன்னால் அவரைத்தானே குறிக்கணும்னு தோணும். ஒரு பாட்டு மட்டும் விண்ணப்பிக்கிறேன். அதுக்கு பிள்ளலோகஞ்சியர் வியாக்கியானத்தில் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீர்கள் என்னால் இதோட ஒப்புமைப்படுத்தி பார்த்துடலாம். சீலங்கொள் நாதமுனிய நெஞ்சால் வாரிப்பருகும் இராமானுஷன், நாதமுனிகளுடைய திருவடிகளை பற்றினவர் அப்படின்னு ஒரு பாட்டில் ராமானுஷன் உத்தந்தாதில் சொல்லிட்டார். அப்புறம் நிதியை பொழியும் முகிலன்னு நீசரதம் வாசல் பத்தி துதிகத்துலகில் துவள்கில்லிலே நினி. இது யாரை பற்றி சொல்கிறார்? எதிகட்கிறவன் யமுனத்துறவன் இணையடியாம் கதிபத்துடையவி ராமானுஷன் என்று ராமானுஷன் தந்தையால் பாஷார். எதிகட்கிறைவன் யதீஸ்வரரான எதிபதியான சுவாமி அளவந்தார். யமுனை துறவன் பேரை சொல்லிட்டார். எதிகட்கிறவன்கிறது பொது பெயர், பட்டப்பெயர். யமுனை துறவன்கிறது நிஜப்பெயர், இயற்பெயர். எதிகட்கிறவன் யமுனை துறவன்
இணையடியாம் கதிபத்துடைய ஆளவந்தாருடைய 2 திருவடிகளையே கதியாக கொண்ட ராமானுஜர்னு பாட்டில் இருக்கு. வியாக்கியானத்தை எடுத்து வாசி பாருங்க. ஆளவந்தார்கிட்ட இவர் நேரம் பற்றினதே இல்லையே. ஆளவந்தார்கிட்ட கேட்டுக்கணும்னு போனா தவிர பார்க்கவே முடியல, கேட்டுக்கவே முடியலையே. அப்போ இணையடியாம் கதிபற்றுடையாங்கிறது எப்படி வரும்னால், ஆளவந்தாருடைய இணையடி என்று பெரிய நம்பிகளை சொல்லுகிறார். இணையடியாம் கதிபத்துடையான்னா பெரிய நம்பிகளை பற்றினவர்னு சொல்றாருனால், இப்போ திருவடின்னு சொன்னால் பெரிய நம்பின்னு எங்கே இருக்க அர்த்தம்? அங்கே இருக்கா இல்லையா? இணையடியாம் கதிபத்துடையாங்கிற இடத்தில் ஏன்னா ராமானுஜர் பற்றினது பெரிய நம்பிகளை தான், ஆளவந்தார் இல்லை. மேலும் பெரிய நம்பிகளை விட்டுட்டு சுவாச்சாரியனை விட்டுட்டு பிராச்சாரியனை எப்படி சொல்லலாம்? தன் ஆச்சாரியனை சொல்லித்தானே பிராச்சாரியனை சொல்லணும். ஆனால் இந்த பாட்டில் இணையடி என்பதற்கு பெரிய நம்பிகள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் என்னுதான் பூர்வர்களுடைய நிர்வாகம். அதன்படிக்கு இங்கேயும் வச்சு பாருங்க. ஆழ்வார் பாசுரத்தில் நம்பி தன் நல்ல மாமலர் சேவடின்னு சொல்றாருனால், எது நல்ல மாமலர் சேவடி? நம்பினுடைய திருவடினா பாகவத்தோத்தமர்கள்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அங்கே சொன்னது இங்கே இழுத்து வச்சு அர்த்தம் பண்ணிக்கூடாதா? அதனால தான் நம்பிதன் நல்ல மாமலர் சேவடி சென்னியில் சூடியும் சூடியும் தொழுதும் எழுந்தாடியும் என்கிறபடியே இது இவர் கேட்டுண்டது. இப்போ மேற்கொண்டு வார்த்தையை வாசிக்கிறேன். என்கிறபடியே அந்த பாசுரத்தை கேட்டுட்டு இவர் கால்வாசி அறிந்தவராய் இருந்தார் என்று இது பெருமாள் நினச்சிக்கிறார். ஓ, இந்த ஆழ்வாருக்கு கால்வாசி நன்னா தெரிஞ்சிருக்கே. அது என்ன சுவாமி கால்வாசி? திருவடி வாசி. கால்னா திருவடியோ இல்லையோ? திருவடியை தலையால் தரிக்கணும்னு சொல்லவே சரி, திருவடியை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கார். மொத்த திருமேனியும் இவருக்கு புரிய வைப்போம். கால்வாசி தெரிஞ்சின்றார், திருமேனி முழுக்க புரிய வைப்போம். இது ஒரு ஆசை. கால்வாசி தெரிஞ்சுட்டால் பாக்கி முக்கால்வாசியை புரிய வைப்போம், அதுவும் ஆசை. கால்னா எண்ணிக்கையாக வச்சுங்க. அப்போ முக்காலை தெரிய வைக்கணும். காலும் முக்காலும் எங்கே தெரியுமோ இருக்குது? திருப்பாத் விபூதின்னு சொல்லலையா? பாதோஸ்ய விஸ்வாபூதானி திருப்பாதஸ்யாமிருதந்திவி திருப்பாதூர்த உதைத் புருஷான்னு உபனிஷத்து சஹஸ்ரநாமம் சொல்லி சூக்தங்களில் சொல்லச்சே நித்தியம் சொல்லிருக்கோம். ஒரு கால் மடங்கு நம்மளுது, நாம் இருக்கிற லீலா விபூதி எல்லாம் ஒரு கால் மடங்கு. அதை காட்டிலும் மும்மடங்கு பெரியது நித்திய விபூதி. அங்கேயும் ஒரு கால்னு அர்த்தம் பண்ணிங்க. பெருமானுடைய திருவடி ஒரு கால், அவருடைய திருமேனியிலே ஒரு கால் பகுதி தெரிஞ்சுட்டார். திருநறையூரில் கால்வாசி தெரிஞ்சு வச்சுருக்கார். முக்காவாசி தெரிவிக்கணும்னா அர்த்தம் என்ன? கால்வாசி தெரிஞ்சுட்டா பகவத் வைபவம், முக்காவாசின்னா பாகவத வைபவம். இவரை போல பாகவத வைபவம் 3 மடங்கு பெருசான். அதனால் இது கால்வாசியாக இருந்தது, 3 மடங்கு வாசி இனிமேல் நம்ம தெரிவிப்போம், அங்கே வாரும் அப்படின்னு திருச்சேரைக்கு வர சொல்லிட்டார். வந்தவர் பேசாமலே விட்டுருந்தார்னா பாகவத வைபவம் இவ்வளோ வெளியில் வந்திருக்காது. வேணும்னு குறுக்கு கேள்வி 2 கேள்வி கேட்டார். அதனால தான் வெளியில் வந்ததான். இவர் கால்வாசி அறிந்தவராக இருந்தார் என்று ஆழ்வீர் திருச்சேரையிலே வாரீர். நீர் இங்கேருந்து திருச்சேரைக்கு வாரோம், உம்முடைய அபேட்சிதத்தை தலை கட்டி தருகிறோம். இவர் அபேட்சித்தம் எது? நல்ல மாமலர் சேவடியை எடுத்து தலையில சூடணும், இதுதான் இவருக்கு அபேட்சிதம். அதை அங்கே வந்தால் உமக்கு நிறைவேற்றறையேன்னு சொன்னார். இவர் திருச்சேரையில் எழுந்தருள திருமங்கையாழ்வார் திருச்சேரைக்கு வந்துட்டார். அங்கே வர இவ்வாழ்வாருடைய அசைந்த வளையத்திலே புனுகை வழிய வார்த்தாற் போலே மாமதலை பிரான் தம்முடைய திருவடிகளை கொண்டு வந்து வைக்க புக. நம்ம தலையிலே மாலை சூடின்னு பார்த்துருக்கீங்களா? பூச்சூடி கொண்டு அதுலேயும் நல்ல வாசன திரவியங்கள்லாம் போட்டிருக்கிற புஷ்பத்தை எடுத்து தலையில் சூடினால் ரொம்ப அழகாக இருக்காத, ஆனந்தமாக இருக்கும். அதே போல் புஷ்பஹாச சுகுமாரமான தன்னுடைய திருவடிகளை எடுத்து பூ போன்ற மென்மையான திருவடி எடுத்து திருமங்கையாழ்வார் தலையில் வைக்க வருகிறார். புனுகை வழிய வார்த்தாற் போலே மாமதலை பிரான், அந்த ஊர் பெருமாள் மாமதலை பிரான். பெரியவர் சாரநாத பெருமாள் பெரியவராக எழுதியிருக்கார். சின்ன குழந்தை மாமதலை பிரான் எழுந்துள்ளிருக்கார. அந்த பெருமானுடைய திருவடிகளிலே திருவடிகளை கொண்டு வந்து வைக்க புக. அத்தை புறங்கையாலே தட்டி, என்ன தைரியம் வேணும்? பெருமாள் தன் திருவடி எடுத்து இவர் தலையில் வைக்க வரார், இப்படி தட்டி விட்டுட்டார். புறங்கையாலே தட்டி விட்டு உன் பொது நின்ன பொன்னங்கடலோ என் தலைமேல் இருப்பது, உன் தாழ்தொழுவார் காண்மின் என் தலைமேலார், உன் திருவடியை நான் தலையில் தரிக்கிறதா இல்லை ஏன்னு பெருமாள் கேட்குறார். தேவானான் தானவானாஞ்ச சாமானியம் அதிதெய்வதம். நீ தேவர்களாக இந்த திருவடியை வணங்குறா, தானவர்களும் வணங்குறா, அசுரர்களும் வணங்குறா. இது ரொம்ப பொதுவாக இருக்குது. இந்த பொதுவாக இருக்கிறதே எங்களுக்கு ஆகாதுன்னுட்டார். நீ இவாளுக்கு இருக்கே அவளுக்கு இருக்க அவளுக்கு இருக்க. நான் எங்கேயான வர்ற சமயத்தில் அசுர கோட்டியில் என்ன சேர்த்துட்டியானா, அசுரர்களும் உன்னை வணங்குறா, தேவர்களும் வணங்குறா. அது பொதுவானதாக இருக்குது, வேண்டாம். எனக்கு பொதுவானது வேண்டாம். உனக்கு மட்டும்னே இருக்கிற திருவடிகள் தான் எனக்கு வேணும். உன்னை திருவடியை வணங்குறவன் மட்டும்னா யார்? பாகவதனாத்தானே இருப்பான். அதனால் உன் திருவடியை மட்டுமே வணங்குபவர்கள். இது மதுரகவி ஆழ்வாரே கடைசி பாசுரத்தில் சாய்த்தார். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன், தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய், முதற்கவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தன் காண்பினே. அன்பன்
யாருக்கு? பெருமாளை சொல்கிறார். எல்லாருக்கும் அன்பன் அர்த்தம். அவர் ஒருத்தர் வித்தியாசமே பார்க்க முடியாது. நமே துவேஷோஸ்தின் அப்பிரியாக, நான் துவேஷிப்பவனும் கிடையாது, எனக்கு பிரியமானவனும் கிடையாது. அவர் பரபிரம்மம், எல்லாரையும் சமமாக எடுத்துப்பார். சமூகம் சர்வபூதேஷுன்னு கண்ணனே கீதையில் சொல்கிறார். அதனால் எனக்கு யாரிடத்துலையும் வித்தியாசம் இல்லை, நான் எல்லாருக்கும் பொது அன்பன். அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நார் நம்பி. அந்த அன்பனுக்கு மட்டுமே அன்பு பட்டிருப்பவர்கள் பாகவதர்கள், சீவையிட்டவர்கள். அன்பன் தன்னை அடைந்தவர்கள், அந்த சீவையிட்டவர்களை மட்டுமே பற்றி இருப்பவர் தென்குருகூர் நம்பி. தென்குருகூர் நம்பியே மட்டுமே பற்றி இருக்கிறவன் நம்பி கண்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி. அப்போ ஒவ்வொன்றா குறைஞ்சின்றே வருது பாருங்க. எல்லாருக்கும் அன்பன் பெருமான், பெருமானுக்கு மட்டும் அன்பர்கள் சீவையிட்டவர்கள், சீவையிட்டவர்களுக்கு மட்டும் அன்பன் நம்மாழ்வார், நம்மாழ்வாருக்கு மட்டும் அன்பன் நான். இப்படித்தான் ஒரு நிலை எனக்கு வேணுங்கிறார் திருமங்கையாழ்வார். நீர் பொதுவாக ஒன்றிருவடியை கொண்டு வைக்கிறேன், ஒன்றிருவடியை கொண்டு வைக்கிறேன்னா வேண்டாம். பொது நின்ன பொன்னங்களில் எனக்கு விருப்பம் இல்லை. உன் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமையிலார். அப்படி என் தாப்பனார் ஒன்று வேடிக்கையாக சொல்லுவார். ஒருத்தன் திருச்சேர பெருமாள் சந்நிதி வாசல் வழியாக போயிருந்தானா. அப்போது சேவிக்கவே இல்லை. அவன் அங்கே போனவன் சேவிக்கணுமே, உள்ளே போய் பெருமாளை சேவிக்கணுமோ இல்லையோ. ஏன் சுவாமி சேவிக்காத போறீ, இந்த மாதிரி இருக்கலாமா, உதாசீனா இருக்கக்கூடாதேன்னு மற்றொரு சீவையிட்டவர் அவரை பார்த்து கேட்குறார். இல்லை நான் திருமங்கை ஆழ்வாரிடத்தில் அபச்சாரப்படுறதா இல்லை, அதனால தான் சேவிக்காமலே போகிறேன்னு அவன் சொன்னானான். நீர் சேவிக்கிறதுக்கு திருமங்கை ஆழ்வார்கிட்டையும் ஏன் அபச்சாரம் பண்ணணும்னு இந்த சுவாமி கேட்டார். இல்லை நான் உள்ளே போய் சேவிச்சுடுவேன், அப்புறம் தஞ்சேர எம்பெருமான் தாழ் தொழுதுவன் கோட்டியில் நானும் ஒத்தனை ஆயிடுவேன். ஆனால் என் கால் எடுத்து திருமங்கை ஆழ்வார் தன் தலையில் வச்சுக்கணும்னு சொல்லுவார். ஆழ்வார் தலையில் என் காலை வைக்கிற அபச்சாரம் நான் பண்ணக்கூடாது, அதனால தான் திருச்சேர பெருமாளையே சேவிக்கலேனோ. இப்படியா ஒருத்தன் போய் சேவிக்காத இருக்கணும். செல்வ தஞ்சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமேலார். அதனாலே உம்ம திருவடி எனக்கு வேண்டாம், அடியவனுடைய திருவடியைத்தான் நான் ஏற்றுக்கொள்ள வேணும்னு பிரார்த்தித்தார். தூயினெரிசேர் எதிகட்கிறவன் யமுனத்தரவன் பதிகத்திலே இணையடிங்கிற இடத்தில் எப்படி பெரிய நம்பிகள்னு அர்த்தமோ அதே போல பெருமானுடைய திருவடின்னு சொன்னால் பாகவதர்கள்னு அர்த்தம். நலந்துகள் நாரணன் அடிக்கீழ் நண்ணுவாரேன்னு ஆழ்வார் பாசுரமன் அவர் சொல்லும்போது நலந்துகள் நாரணன் அடிக்கீழ்னு முதல்ல சொல்லிட்டார். தொண்டரடிப்பொடி நாம் ஆடப்பெரில், தொண்டரடிக்காக இருந்துட்டோம். கங்க நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே. தொண்டர்களுடைய அடிப்பொடி கிடச்சுடுத்துனா கங்கா தீர்த்த ஸ்நானம் ஆனாங்கிறார். ஒரு பக்கம் இதே ஆழ்வார் நலந்துகள் நாரணன் அடிக்கீழ் நண்ணுவாரேன்னு சொல்றார். நீர் நலந்துகள் நாரணன் அடிக்கீழ நன்னணுமா, தொண்டர் அடிப்பொடி ஆடப்பெரில்னு தொண்டர்களுடைய அடிப்பொடி பெறணுமானால் நான் நலந்துகள் நாரணன் அடின்னு சொன்னது தானே தொண்டர்கள்ங்கிறார் அவர். நீங்க மாற்றி அர்த்தம் பண்ணிக்கிறீர்கள். நலந்துகள் நாராயண பெருமானுடைய திருவடின்னு சொன்னாலே தொண்டர்கள்னு தான் அர்த்தம். அதனாலே தொண்டரடிப்பொடி நாம் ஆடப்பெரில் கங்க நீர் குடைந்தாடும் வேட்கையன் நாவதேன்னு போசலம். ஆகவே நலந்துகள் நாரணனோ நாரணன பெருமானுடைய அடியார்களோ அவர் திருவடியே தான் அடியார்கள் என்ன அத்தை கேட்டு லஜ்ஜா விட்டனாய் ஆழ்வார் பளிச்சுன்னு பதில் சொல்லிட்டாரோ இல்லையோ. பெருமாளுக்கு வெட்கமாக போச்சு. இது வரைக்கும் அவர் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசி இவருக்கு பழக்கமே இல்லை. இவர் தைரியமாக எதிர்பேச்சு பேசிட்டார். என்ன சொல்கிறதுன்னு வேற தெரியல. இவர் எல்லாருக்கும் மயர்வர மதியெல்லாம் அருள்வார். குறுக்கு கேள்வி கேட்டாலாம் பெருமாளுக்கு தெரியாது. கீதையில் சொல்லச்சே எதிர்கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாரான்னா அவர் சொல்லிட்டு போடுவார். நம்ம ஆச்சாரியர்கள் தான் எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். இத்தனைக்கும் கண்ணன் கேட்டுப்பார். நான் 4 அத்தியாயம் சொல்லி முடிச்சுட்டேன், சொன்னதெல்லாம் நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ, ஒத்துண்டியானா தான் 5வது அத்தியாயம் சொல்கிறேன்னு வரும், ஒத்துண்டியானா தான் 10வது அத்தியாயத்துக்கு போவார். இது அப்பப்போ அர்ஜுனன் கழுத்து போட்டுக்கணும். சர்வமே தத்து ரிதம்மன்னே என்மாம் வசதி கேசவ. கேசவனே நீ இத்தனை நாழி சொன்னதெல்லாம் உண்மையை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா நம்ம எல்லாம் கேட்டெல்லாம் முடிச்சுவிட்டு 12:45 முடிகிற சமயத்துக்கு முதல் நிமிஷம் சொன்னதில் ஒரு கேள்வி கேட்டா அதெல்லாம் நீ ஒத்துண்டீர்னு நினச்சிருந்தானே இத்தனை நாள் சொன்னேன். அதே போல் ஆழ்வாரும் நான் ஒத்துண்டா எடுத்து உன் திருவடி இல்லை, உன் அடியானுடைய திருவடி தான் வேணும். பெருமாள் இப்போ கூட்டி குமித்து கொண்டு கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுன்னு அடுத்த கேள்வி கேட்குறார். அடியார் அடியார்னு சொல்கிறீரே, உமக்கு அந்தர்யாமியாக இருந்தோமே. ரொம்ப குறைச்சலான குரல், கத்கத ஸ்வரம், தெம்பா பேச முடியல. இல்லை நீர் இவ்வளோ தூரம் சொல்கிறீரே, உமக்கு அந்தர்யாமி நான் தானே, இப்படின்னு பேச வைக்கிறதே நான் தானே, இப்படின்னு நடக்க வைக்கிறதே நான் தானே. அந்தர்பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கேன். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அருதி என்று எல்லார் உள்ளத்திலையும் நான் இருந்திருக்கேனே. உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய் உளன்கண்டாய் நன்னெஞ்சே, உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய் உம்ம உள்ளத்தில் இருந்திருக்கேன், அல்லார் உள்ளத்தில் இருந்திருக்கேன், நாஸ்திக இடத்துல இருந்திருக்கேன், ஆஸ்திக நடந்திருக்கேன். அப்படி உள்ளத்திலிருந்து உம்ம பாகவத சேஷத்தை பற்றி பேச வச்சதே நான். அப்படி இருக்குச்சே என் திருவடி வேண்டாம் அவர் திருவடின்னு சொல்கிறீரேன்னு இவர் கேட்குறார். ஏஷ
சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யஹா தேவ ஏகா நாராயணா என்று எல்லாருக்குள்ளும் இருந்தோம், உமக்குள்ளும் இருந்தோம். என்ன இல்லையே, தேவரீர் இருந்தீர்ங்கிறத விட பாகவதோத்தமர்கள் தான் என் உள்ளத்திலே உரைகிறார்கள்னு இவர் திருப்பி சொல்லிட்டார். நீ இல்லை, எம்பெருமான் தாழ்த்தொழுவாரை எப்பொழுதும் என் மனத்தே இருக்குன்னாரே. எப்போதும் என் மனசில் இருக்கிறது எம்பெருமான் தாழ்த்தொழுவார். பெருமானுடைய திருவடி தாமர்களை தொழுபவர்கள் தான் எப்பொழுதும் என் மனத்தே இருக்குன்னார்னு ரெண்டாம் பாட்டு. முதல்ல சொன்னது தாழ்த்தொழுவார் காண்பினன் தலைமையிலாரே முதல் பாசம். அடுத்தது 7-4-2 ரெண்டாம் பாட்டில் சாதிக்கிறார். எப்போதும் என் மனத்தே அடியவர்கள் தான் இருக்கிறார்கள். ஏனால் உபகார ஸ்மிருதி இருந்துட்டே இருக்கணும். பாகவதோத்தமர்கள் நமக்கு நிறையா நல்லது பண்ணியிருப்பா. அவர்களை மனசார நினைத்து கொண்டு பெருமாள்கிட்ட போகணும்னா என்னதுன்னே தெரியாது. நாஸ்திகனாக பேசி இந்த காலத்தில் இவன் தானே நம்மளை கொண்டு சேர்த்து வச்சுருக்கான். கடகன் அவனாகத்தான் இருக்கான், புருஷகாரம் பண்ணியிருக்கான், அவனே பிராப்பியமாக கூட இருந்திருக்கான். பெருமாளை பற்றி பாடச்சே கூட சேர்ந்து பாடி எனக்கு ஆனந்தத்தை வளர்த்து விட்டுருக்கான். அவரை விட்டு பிரிஞ்சு துக்கத்தில் இருக்கிறச்சே சமாதானம் சொல்லியிருக்கான். தப்பான மார்க்கத்தில் போகிறச்சே இவர் தான் என்னை திருத்தி விட்டுருக்கார். இத்தனையும் அவர் பண்ணியிருக்காருன்னா உள்ளத்தையே அவரை நினச்சிட்டு இருக்க வேண்டாம், உபகார ஸ்மிருதி இருக்க வேண்டாம், அந்த ஸ்மரணை போகவே கூடாதுன்னால் அவர்களைத்தான் நான் மனசில் வச்சுருக்கேன். எம்பெருமான் தாழ்தொழுவார் எப்பொழுதும் என் மனத்தே இருக்குன்னாரே. அதனால் நீர் மனசில் இருக்கிறத காட்டிலும் உம்மையே எனக்கு காட்டி கொடுத்த அவர்களிடத்துல செய் நன்றி அறிந்து அவர்களைத்தான் நான் மனசில் வச்சுருக்கேன். உம்மை விட அவர்கள் தான் எனக்கு மனசில் இருக்கார்கள்னு சொல்ல, ஆகிலும் அர்ச்சாவதாரமாய் சுலபனாய் இருந்தோமே. பெருமாள் மாத்துறார். அங்கங்கே தொலைக்காட்சியிலெல்லாம் ஓஹோஹோன்னு ஏதான ஒரு அரசியல் கட்சி இது தப்பு பண்ணிடுத்து, லஞ்சம் ஊழல் அப்படின்னு உடனே இத்தோட சம்பந்தமே இல்லாத வெளிநாட்டில் நடக்கிற எத்தோ ஒன்னேன்னு கிளப்பி விட்டுடுவா. பேசிகிட்டே இருப்பா 2 நாள். சுவாமி அன்றைக்கி 3 நாள் முன்னாடி ஏதோ ஒரு சத்தம் வந்தது, அது அடங்கியே போச்சு, பேச்சே இல்லையென்னால் அந்த பேச்சு உங்களுக்கு மறக்கிறதுக்காகத்தானே இதை சொன்னதே. இல்லைன்னா அதையே நினச்சின்னு பேசிட்டு இருந்தோம்னா மக்களுக்கு ஒரு பண்பு எதுவாக இருந்தாலும் 3 நாளைக்கு மேலே ஞாபகம் இருக்காது. தத்துவத்திரைய சம்பிரதாயமோ இல்லையோ, மிஞ்சி போச்சுன்னா 3 நாள் ஞாபகம் வச்சுப்போம், அதுக்கப்புறம் அந்த பழச எல்லாத்தையும் மறந்து போயிடுவோம். அந்த மாதிரி பெருமாள் மாற்றி விட்டுட்டார், அந்தரியாமித்துவத்தை விட்டுடுவோம். ஏன்னா அதில் ஜெயிக்க முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. அர்ச்சையா நான் தானே இருக்கேன், அந்தரியாமியை கூட நீர் சேவிக்க முடியாது, தேட முடியாது. பூகத ஜலம் போலே அந்தரியாமித்துவம், ஆனால் அதிலே தேங்கில மடுக்கள் போல அர்ச்சை. அர்ச்சாவதாரத்தில் திருமங்கியாழ்வார் உமக்கு எவ்வளவு ஆசை. பாகவதர்கள் அர்ச்சாவதார மூர்த்திகளா, நான் அர்ச்சாவதார மூர்த்தியா? நீர் 86 திவதேசம் பாடியிருக்கிறா இல்லையா? அதுலேயும் 47 திவதேசம் நீர் மட்டுமே பாடியிருக்கிறா இல்லையா? அந்த எல்லா இடத்துலையும் அர்ச்சையா இருக்கிறது நான் தானேன்னு மெதுவாக குரல் கொடுத்தார். ஆகிலும் அர்ச்சாவதாரமாய் சுலபனாய் இருந்தோமே. அர்ச்சாவதாரம் மேலே சுலபனாய், ஏன்னா அர்ச்சாவதாரத்து சௌலபியத்தை கண்டுதான் சரணாகதியை பண்ண முடியும். இதில் பிரபத்தி பண்ணும் அதிகாரிகள் 3 அஜானத்தாலே பிரபன்னர் அஸ்மதாதிகள், ஞானாதிக்கத்தாலே பிரபன்னர் ஆச்சாரியர்கள், பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர் ஆழ்வார்கள்னு புலலோகாச்சார சாதித்தார். இதில் பிரபத்தி பண்ணும் அதிகாரனை எதில்? அர்ச்சாவதாரத்தில். அர்ச்சாவதாரத்தில் 3 வகைப்பட்டவர்கள் பிரபத்தி பண்ணுறோம். எதனால் அர்ச்சையில் பிரபத்தி பண்ணுறோம்? சௌலபியம் பூர்ணம், பூர்ணமாக சௌலபியம் இருக்கிறதுனால தான் பண்ணுறோம். அந்த சுலபமான மூர்த்தி நான் தானே, சுலபன் நான் தானே. ஆழ்வீர் நீர் என்ன மாறினாலும் அர்ச்சையை விட்டு கொடுக்க மாட்டீர்ல, பாக்கி எல்லாத்தையும் விட்டுக்கணும். அர்ச்சைன்னா திருமங்கியாழ்வார், திருமங்கியாழ்வார்னு அர்ச்சை. அப்படி இருந்துச்சே நான் தானே அர்ச்சாவதாரமாக இருந்தேன்னு. சரி இதுவானு பிடிச்சின்னு முன்னுக்கு வரலாமா பார்ப்போம் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். இல்லையே, நீ பாட்டு கற்பனையில் முதந்துட்டே இருந்தியானா நான் என்ன செய்ய முடியும்? அதனால் நான் ஒன்று அர்ச்சைன்னு மதித்ததெல்லாம் உண்மைதான். கடன்மல்லை கடன்மல்லை தலசயன துறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் எவர் அவர்கள் எங்கள் குலதெய்வமே. எங்கள் குலதெய்வம், குலதெய்வம்னா அர்ச்சையம், அவரவருக்கு ஒரு குலதெய்வம். அந்த குலதெய்வம் அர்ச்சை யார் தெரியுமோ? பாகவதோத்தமன் தான் எனக்கு அர்ச்சையும்னுட்டார். எனக்கு பெருமாள் மட்டும் அர்ச்சை இல்லை. அது பாசுரத்தில் சொல்லும்போது யாரெல்லாம் பெருமான் கடல் மல்லை தலைசயன துறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர். இந்த பாட்டு பதில் இருக்கிறது கடல் மல்லை தலைசயன பாட்டு 2ஆம் பத்தில் இருக்கிற பாசுரம். இந்த பாட்டு 7ஆம் பத்து 4ஆம் திருமொழி பாசுரம் இல்லை. இது கடல் மல்லை தலசயன பாசுரத்திலே 2ஆம் பத்து 6ஆம் திருமொழி 4ஆவது பாசுரத்தில் சாதிக்கிறார். நெஞ்சுடையார் அவர் எங்கள் குலதெய்வமே. ஆனால் எனக்கு தெய்வமே நீதான். அடியாரடியார் தம்மடியாரடியார் தமக்கடியாரடியார் என் அடியவர்களே தெய்வம். 2 விதமாக பாடினார். பிராப்பியர்கள் பாகவதோத்தமர்கள்னு ஒரு பதிகம், சேஷிகள் பாகவதோத்தமர்கள் இன்னொரு பதிகம். பயிலஞ்சுடர்மூர்த்தி வேறு மாதிரி, நெடுமார்க்கடிமே வேறு மாதிரி. அவர்கள் தான் சுவாமிகளாக இருப்பா, சேஷிகளாக இருப்பா, பிராப்பியர்களாக இருப்பா. நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும். நான் அவர்களையே நான் அர்ச்சாவதாரமாகவும் கொண்டேன். என்ன அவர்கள் எங்கே உளர்?
இவ்வளோ தூரம் நீ கொண்டாடுறீரே, நீர் சொல்கிற பாகவத்தோத்தமர்கள்லாம் இந்த இருள் திருமா ஞானமான சம்சாரத்தில் தானே இருக்கா, நான் வைகுந்தத்தில் இருக்கேன் பாருன்னார். என்ன இப்படி சொல்லிட்டேன்? சம்சாரத்தில் இருக்கிறது தான் அவர்களுக்கு ஏத்தமே. எப்போவுமே அந்த வக்கீல் என்ன குறிப்பு சொல்கிறாரோ அதை பிடிச்சுட்டே தான் நம்ம திருப்பி கொடுக்கணும். நீ என்ன சொன்னேன்? சம்சாரத்தில் இருக்கிறார்கள்னு தாழ்ச்சி சொன்னியா? நான் திருப்பி சொல்கிறேன், இந்த சம்சாரத்திலிருந்து இவ்வளவு ஞானபக்தி வைராக்கியம் வருங்கிறியா? வைகுந்தத்திலிருந்து ஞானபக்தி வைறது ஒரு விஷயமே இல்லையே. அது தெளிவிசும்பு திருநாடு, இது இருள் தருமா ஞாலம். இருள் தருமா ஞாலத்தில் இருந்துட்டு எங்கள் பாகவதர்கள் இவ்வளவு நல்லவர்களாக இருந்திருக்காள்னால் அப்புறம் பேச்சுக்கே இடமில்லை. அதனால தான் விண்ணுளாரிலும் சீரியர், விண்ணுலகத்தில் இருக்கிற நித்திய சூரிகளை காட்டில் இவர்களுக்கு ஏற்றம். இல்லைன்னா ஆழ்வார் திரும்ப பெருமாள்கிட்ட கேட்டிருக்கணும். தியாஜ்ய தேக வியாமோகத்தோட நம்மாழ்வார் பரமதத்து கிளம்பணும்னு சொல்லச்சே இந்த திருமேனியோடு அழைச்சின்னு போனோம்னு நீ சொன்னியா இல்லையா? இந்த ஊர் இவ்வளவு மட்டம்னா, இந்த சரீரம் இவ்வளவு தாழ்ந்ததுன்னா ஆழ்வீர் சரீரத்தை தள்ளும் ஆத்மா அழைச்சின்னு போற நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீ சொல்லலையே. ஆழ்வாருடைய சரம விமல திருமேனியோட கூட்டின்னு போனோம்னால் அது பெருமாளுக்கு ஒரு ஆசை. சார்ந்த இருவல்வினகளும் சரித்து மாயப்பத்தறுத்து தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி விடு திருத்துவான்னு சாதித்தார். என்னுடைய கர்மங்களெல்லாம் தொலைச்சுட்டார், சரீரத்தை தொலைக்க தயாராக இருக்கார். சம்சாரம் முடிஞ்சு போட போகிறது, அர்ச்சிராஜ் மார்க்கத்தில் போகிறேன். அந்த சமயத்துக்கு ஒரு நிமிஷம் இருன்னு ஆழ்வாரை நிறுத்திட்டு விடு விடு விடுன்னு மேலே போனாராம். இவர் எங்கே போகிறார்? வாசகதவை போட்டின்னு கிளம்ப வேண்டிய சமயத்துக்கு என்ன இவருக்கு அவசரம்? எங்கேயோ போறீரே, எதுக்கு போறீர்னா? இல்லை, நான் அங்கேருந்து இறங்கி வந்து கொஞ்சம் நாளாச்சு, போனது வந்தது பூசி ஒட்டடை அடிச்சிருக்காளா வைகுந்தத்திலேன்னு தெரியல. ஏன்னா அங்கே ரொம்ப நாளாக யாரும் வரவே இல்லை, நீர் தான் இப்போ வரப்போறீர், உம்மால திருத்தப்பட்டவர்கள் வரப்போறா. அங்கே போறச்சு அது இது ஞானம் உடச்சதும் தொத்தலுமா இருந்தது. அழ்வி ரொம்பக்காகாது, நீர் எல்லாத்துலேயுமே ரொம்ப வசந்தவர். அங்கே வந்தா என்ன நித்திய மண்டலத்தில் இவ்வளவு சுமாராக வச்சுருக்கு நீர் கேட்டாலும் கேட்டுவிடுவீர். அதனால் நான் போய் வீடு திருத்துவான் நித்திய மண்டலத்தை சரிப்படுத்தி விட்டு வருகிறேன். திரும்பி வந்துட்டார். போலாமான்னு கேட்டார். இல்லை, இந்த சரீரத்தோட அழைச்சின்னு போகலான்னு இருக்கேன். அங்கே இருக்கிறவர்கள்ட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்னார் பெருமாள். என்ன வாக்கு? விபரீதமாக இருக்கும் போல் இருக்கே, இந்த சரீரத்தை தள்ள வேண்டாமா? இல்லை, ஆழ்வார் இந்த சரீரத்தோட முக்குணமுடைய சரீரத்தோட பாஞ்சபௌதிக சரீரத்தோட என்ன ஞான பக்தி வைராக்கியத்தை வளர்த்துருக்கார். கிட்டத்தட்ட இங்கேயே பரமபக்தி அளவுக்கு கொண்டுட்டாரே. இப்படிப்பட்ட திருமேனியை அங்கே கொண்டு போய் காட்டணும், உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னார். விபரீத ஆசையாக இருக்கேன். இதை தள்ளிட்டு போவேன்னு பார்த்தா பெரிய விஞ்ஞானி ஒருத்தர் இருப்பார். அவருடைய மூளையை மட்டும் எடுத்து ஒரு அமிலத்துக்குள்ளே குடுவையில் போட்டு அதை பொருட்காட்சியில் வச்சுட்டு எல்லாரும் பார்த்துட்டு போங்க. அதை பார்த்தா நமக்கு என்ன மூளை வளர்ந்துருமான்னா? ஒன்றும் வராது. ஆனால் ஆழ்வார் இந்த திருமேனியோடு அழைச்சின்னு போய் அப்படியே உயிரும் நகமும் சதையுமா நித்திய மண்டலத்தில் வளர விடணும், அங்கே அவரை நடக்க விடணும்னு ஆழ்வானுக்கு பெருமாளுக்கு ஒரு ஆசை. அதெல்லாம் முடியாது. மங்க ஒட்டு உன் மாமாயை, உன்னுடைய மாயை இப்படியெல்லாம் எடுத்துன்னு போகாதே, இங்கேயே விட்டுடுன்னு சொல்லியிருக்கணும்னால் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தான் இன்னும் பெருமை. வைகுந்தத்தில் இருக்கிறவர்களுக்கு ஞானம் இருக்குன்னு சொல்றதுல விஷயமே இல்லையே. அதுதான் தெளிவு சிம்பு திருநாடாயித்தே. இருள் திருமாஞாலத்தில் இத்தனை ஞானமும் பக்தியும் இருக்கிறது தான் பெருமையே. ஆனால் அங்கே இருக்கிறவர்களை காட்டில் இவர்களுக்கு தான் ஏற்றம். எங்கள் குலதெய்வம் அவர்கள் எங்கே உளர், அவர்கள் எங்கே இருக்கார்கள்னு பெருமான் கேட்கிறார். போதொடு புனல் தூவும் போதொடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரில் பொலிகின்னாலே. இது 7ஆம் 10 4ஆம் திருமொழி 3ஆம் பாட்டு. அடுத்த பாட்டில் அடுத்த பதில். போதோடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரில் பொலிகின்னாரே. விண்ணவர்களை காட்டிலும் பொலிவு யாருக்கு? இந்த உலகத்தில் லீலா விபூத்தில் இருக்கிற பக்தர்களுக்கு தான். அதனால் நீ ஒன்று எங்கே இருக்காள்னா ஒன்றும் மட்டமாக கேட்க வேண்டாம். இங்கே இருக்கிறவர்களே நல்லவர்களாகத்தான் இருக்கா, அங்கே இருக்கிறவர்களை விட இது ஏற்றம் என்று அவர்கள் ஸ்வரூபத்தை சொல்ல நித்திய சூரிகளை காட்டி இவர்கள் ஏற்றம் படைத்தவர்கள்னு பதில் சொல்லிட்டார். அடுத்தது பெருமாள் சொல்றார், கண்களார் ஆறளவும் நின்று என்கிறபடியே. இது 7ஆம் 10 10ஆம் திருமொழி கடைசி. திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமான் பெரும்புறக்கடல் பெருமாள், அவனை பற்றி ஆழ்வாருடைய பிரார்த்தனை. கண்கள் ஆறளவும் நின்று, இந்த கண்ணால் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்றை சேவிக்கணும், நெஞ்சால நினைக்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்றை நினைக்கணும். கண்ணாலும் என்னத்தான் பார்க்கணும், நெஞ்சாலும் என்னத்தான் சேவிக்கணும்னு சொன்னீரே, இப்போ திடீர்னு தோல் மாறுறீரே. பாட்டிலெல்லாம் என்ன பார்க்கணும் என்ன சேவிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவர்களேன்னு சொல்லுகிறீரே. கண்களாரளவும் நின்று என்கிறபடியே கண்ணுக்கு இறை விடுகைக்கும் கண்கள் ஆறளவும் நின்று கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே. 7ஆம் 10 10ஆம் திருமொழி 9வது பாசம் என்கிறபடியே கண்ணுக்கு இறையிடுகைக்கும். இந்த கண்ணுக்கு தீனி போடணும்னாலும் நான் தானே வேணும். நெஞ்சுக்கு அனுசந்தானமாக இறையிடுகைக்கும், நெஞ்சுக்கு நினைக்கணும்னாலும் நான் தானே வேணும். என்ன அப்போ நான் வாண்டான்னு இப்போ சொல்கிறீரேன்னால் நீ புரியாத பேசுகிற. ஆக்லாத சீத நேத்ராம்புகு புலகீகத காத்திரவான் சதா பரகுணா விட்டா திரட்டவியா சர்வதேகிபிகி. சாஸ்திரமே சொல்கிறது,
பெருமானை நினைத்து கண்ணும் கண்ணீருமாய் குரல் தழுதழுத்து கைகால் நடுங்க மயிர் கூச்செறிந்து எந்த ஒரு பாகவதன் இருக்கிறானோ அவனை பார்த்துட்டு இருக்கிறது தான் பெருமான் கண்களுக்கும் விருந்துன்னு அர்த்தம். இது என் கண்களுக்கு விருந்து இருக்கட்டும், பகவானுக்கே தஷ்டவியா சர்வ தேகிபி, தேகம் படைத்த யாரா இருந்தாலும் கண்ணும் கண்ணீருமா இருக்கிற பக்தனை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கச்சே நான் பார்க்கறத பற்றி கேட்கவே வேண்டாம். நீ மட்டும் இல்லை, வன்ஷேரை எம்பெருமான் அடியார் தம்மை கண்டேனுக்கு இது காணீர் என் நெஞ்சும் கண்ணினையும் கழிக்குமாறே. என் நெஞ்சும் கண்ணும் தன்ஷேரை எம்பெருமானுடைய திருவடியை பற்றின பக்தன், அந்த பக்தனை பார்த்தவர்களிடத்துல தான் என்னுடைய கண்ணு கழிக்கிறது அப்படின்னு திருமங்கையாழ்வார் பதில் சொன்னார். மேற்கொண்டு பெருமாள் அடுத்து கேட்டது, என்ன தம்மை கண்டேனுக்கு இது காணீர் என் நெஞ்சும் கண்ணினையும் கழிக்குமாறு என்ன ஆகில். அது சரி, கண்ணுக்கு விருந்தா இருக்கும், அதுவே வாழைப்பழமா இருக்கும், அதே மல்கோவா மாம்பழமா இருக்கும், அதே மல்லிகைப்பூவா இருக்கும்னு எல்லாம் சொல்றீரே, உபனிஷத்து என்ன சொல்லி தெரியுமோ, நான் தான் சர்வகந்தா சர்வரசா. உலகத்தில் எல்லா ரசமும் எங்கிட்டே இருந்துதான், எல்லா மனமும் எங்கிட்டே இருந்துதான். அப்போ மனமும் ரசமும் எங்கிட்ட தானே இருக்கு. நீர் எப்படி பாகவதர்கிட்ட தேடுவீர்னு திடீர்னு வேதாந்தத்தை பக்கம் போயிட்டார். இது வரைக்கும் தமிழ் பாசுரமாக சொல்லியிருந்தவர் நமக்கு இருக்குது, சம்ஸ்கிருத வேதம் இருக்குது, அதையாவது பிடிச்சின்னு ஏதான்னு பேசி பார்ப்போம். என்ன சர்வகந்தா சர்வரசா என்கிறபடியே உமக்கு ரசாயன சேவைக்கு நாம் வேண்டுமே. ரசாயன சேவைன்னா அமிர்தத்தை சாப்பிட்டு உறுதிப்படுத்திக்கிறது. அந்த ரசாயன சேவைக்கு நான் தானே உமக்கு வேணும் அப்படின்னு பெருமாள் கேட்க, என்ன அதெல்லாம் வேண்டாம், என்ன உன்னை பற்றி ஒப்பிலியப்பனுக்கு எங்கள் நம்மாழ்வார் ஒரு பாசுரம் பாடியிருக்கார். நல்குரவும் செல்வம் நரகம் சுவர்க்கவுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய். உன்னை விஷம்னு பாடுறார், அமுதம்னு பாடுறார். நான் இப்போ எதுவாக எடுத்துக்கணும்? என்ன அமுதம் நீ சொன்னியானா நீ விஷமாவும் இருக்கேன்னு பாடுறார். இவர்களுக்கு விஷமா இருப்பார், நல்லவர்களுக்கு நச்சுமா மருந்தமென்கோ நலங்களல் அமுதமென்கோ. அமுதமாகவும் இருக்கார், மருந்தாவும் இருக்கார், விருந்தாவும் இருப்பார். அசுரர்களுக்கு பார்த்தா விஷமா இருப்பார், தேவர்களுக்கு பார்த்தா அமுதமா இருப்பார். எனக்கு நீ எப்படி இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால எல்லாருக்கும் அமுதமா இருக்கிற ரசமா இருக்கிற பாகவதர்களை தான் பற்றுவேனே தவிர, இன்னாருக்கு ரசமா இருப்பேன் இன்னாருக்கு விஷமா இருப்பேன்னால் அது எனக்கு வித்தியாசமே கண்டுபிடிக்க தெரியாது. அதனாலே எம்பெருமான் தாளை நாளும் சிந்திப்பாருக்கு என்னுள்ளம் தேனூரி எப்பொழுதும் தித்திக்குமேன். எம்பெருமான் தாளை, இது 7ஆம் பத்து 4ஆம் திருமொழி 5வது பாசுரம். பெருமானுடைய திருவடிகளை, திருச்சேர பெருமாள் திருவடிகளை நாளும் சிந்திப்பாருக்கு, எப்போதும் யார் செஞ்சுட்டு இருக்காரோ அது குலோப் ஜாமுன் ரசகுல்லானுடைய ரசமாட்டமா. இது என்ன சுவாமி திடீர்னு என்னென்னமோ சொல்லி முடிஞ்சா தானே ததியாரதம் நடக்கும், அப்புறம் தானே கிடைக்கும் நாள், அதெல்லாம் ஊறணுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். குலோப் ஜாமுனை பண்ணிவிட்டு அப்படியே வாயில போட்டால் நல்லா இருக்காது, மாவாட்டம் இருக்கும். அது அந்த தேன் ரசம் அந்த சக்கரை பாகில் போட்டு மெதுவாக அது தோய 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 நன்னாகுமோ இல்லையோ, அதே போல் அடியார்களுடைய அவர்களையே உள்ளத்தில் நினச்சிந்து அவர்கள் எண்ணத்தில் நான் தோய தோய தோயத்தான் அந்த ரசமான பாகாகும். நீயா இருந்தா மாவில் பண்ண பண்டம், அவர்களாக இருந்தா ரசம், ஒன்னையே கூட அவர்களிடத்துல தோச்சா தான் நன்னா இருக்கும். ஊறுகாயே அப்படி தான் இருக்கும், போட்ட அன்னைக்கு சாப்பிட்டா என்னமா இருக்கும்? மாவடு போட்ட அன்னைக்கு சாப்பிட்டா நிச்சயமாக நல்லா இருக்காது, அது நன்னா ஊறணும். பல விஷயங்கள் ஊறினா தான் நன்னா இருக்கும். அதை போல பாகவத அனுபவம் தான் ஊற்றமாக இருக்குது. தேனூரி எப்பொழுதும் தித்திக்குமே என்ன ஆகில் உமக்கு உபாய உபேயத்துக்கு நாம் வேணுமே என்ன. பெருமாள் திருப்பி கேட்கிறார், உமக்கு உபாயமாவும் நான் தான் இருக்கணும், பிராப்பியமாவும் நான் தான் இருக்கணும், அவர்கள் இருப்பார்களானால் என்ன இப்படி சொல்லிட்டேன்? இத்தனை நாளி முதல்லேருந்து கதையை கேட்டுட்டு மொத்தமே மாற்றி பேசுகிற பத்தியா? உபாயமும் அவர்கள் தான், பிராப்பியமும் அவர்கள் தான். அதைத்தான் நான் சொல்லவே வந்தேன். 2 பேராளும் பேரோதன் பெரியோரை ஒரு காலும் பிரிகிலேன் 7ஆம் பத்து 4ஆம் திருமொழி 4வது பாசுரத்தில் சாதித்தார். உன்னுடைய உபாயத்துக்கு முற்பாடராகையாலும், நீ உபாயமாக இருந்தா அதுக்கு புருஷகாரம் பண்ண வேண்டியது அவர்கள் தான். உபேயத்துக்கு எல்லை நிலமாகையாலும், உனக்கு கைங்கரம் பண்ணுறது முதல் நிலம்னா உன் அடியவர்களுக்கு கைங்கரம் பண்ணுறது தான் கடைசி நிலை. உஷாத்துணையாகையாலும், ஏதாவது இருந்த நாளைக்கு இந்த சம்சாரத்தில் எத்தனை நாள் நாம் இருந்தோமோ அது வரைக்கும் கூடவே இருந்து உஷாத்துணையா நம்மோட கைங்கரத்தை வளர்த்து கொடுக்கிறவர்கள் அவர்கள் தான். பெரியாரை ஒரு காலம் பிரிகிறேனே என்ன ஆகில். அதனாலே உபாயமும் அவர்கள் தான், புருஷகாரம் அவர்கள் தான், பிராப்பியத்துக்கு எல்லையும் அவர்கள் தான் என்று சொல்ல, இதனால தான் ஒரு பாகவத சம்பந்தத்தோடு தான் பெருமாள் கூட்டுக்கிறார். ஆஜகாம முகூர்த்தேன எத்தர ராம சலக்ஷ்மணான்னு பாசம் நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய் ராகவாய மகாத்மனே. விபீஷணன் சரணாதி பண்ண வந்தவன் நேர போலையே சுக்ரீவாதிகளை பற்றித்தானே போனார், அப்போ புருஷகாரம் பண்றா. அதே ராமபிரான் கஜ புஷ்பிகா மலர் மாலை எடுத்து தொடுத்து சுக்ரீவனுக்கு நேர போடலையே,
லக்ஷ்மணனை விட்டுத்தானே போட சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பாகவதர்களே புருஷகாரம் பண்ணியிருக்கார்கள். அதனால் அவர்கள் தான் எனக்கு பிரிகிலேனே என்ன ஆகில் அடியிலே நமக்கு தாசர் என்ன புகுந்தீரே. சரி, அதை இத்தியான்னு கேட்டு பார்ப்போம். முதல் பாட்டிலெல்லாம் வாடினேன் வாடி எனக்கு தாசர்னு தான் இது ஆரம்பிச்சீர். இப்போ என்ன பாட்டே மாறி போச்சுன்னால் ஓங்கி ஒரே பதில் சொல்லிட்டார். ஆகில் தாசர்னு சொல்லி முதல்ல புகுந்தீரே, ஆத்மதாஸ்யம் ஹரேஸ்வாமியம்னு சொன்னீரே, சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம், நீதான் பிரம்மம் சுவாமி நான் சொத்துன்னு வேற சொன்னீரே. என்ன சொன்னேன்? மற்றெல்லாம் பேசிலும் நீ திருவெட்டெழுத்தும் கத்து. நான் திருவெட்டெழுத்தில் ஆ ஊ மா தெரிஞ்சுட்டேன், உன்னடிமேன்னு புரிஞ்சுட்டது. நான் மகான்னு பார்த்தேன், உன்னடிமேன்னு தெரிஞ்சுட்டேன். நாராயணாயான்னு பார்த்தேன், உன்னடிமேன்னு தெரிஞ்சுட்டேன். அதெல்லாம் மற்றெல்லாம் பேசிலும், அதெல்லாம் மேலோட்டமான அர்த்தம். நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் ஊற்றதும் உன் அடியார் கடிமை. அப்புறம்தான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், இல்லை இல்லை இதெல்லாம் மேலோட்டமான அர்த்தம், உன் அடியவர்களுக்கு அடிமைங்கிறத தான் ஆந்தரமாக புரிஞ்சுட்டேன். என்று நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே ஊற்றதும் உன் அடியார் கடிமை என்ன. அதனால் உன் அடிமைங்கிறதவன் உன் அடியார் கடிமைன்னு தெரிஞ்சுட்டேன். இவர் நின்ற நிலையில் தமக்கு பிறந்த பிரீத்ததிசயத்தாலே இப்படி உறுதியாக பாகவத சேஷத்துவம் பாரதந்திரத்தில் நின்றாரா. அதை கண்டு பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தம் வந்துடுத்தான். சரி சரி, கடைசி 2 வார்த்தை இன்னும் இவர் வாயை பிடுங்கி கொண்டுடணும் அப்படின்னு நினச்சின்னு கேட்குறார். பின்னையும் அவ்வாழ்வார் திருவுள்ளத்தை சோதிக்கைக்காக, ஆழ்வார் உள்ளத்தில் இன்னும் இருக்கிற உண்மையை வெளியில் கொண்டு வரணும், சோதிக்கணுங்கிறதுக்காக அடியிலே நம்மை கவிபாட என்று இழிந்து நம் அடியார் திறத்திலே மன்றிச்சென் வாடினேன் வாடி வருந்தினேன் மரத்தால் என்னத்தானே நீர் பாட ஆரம்பிச்சீர். இப்போ எங்கே தோல் மாறிவிட்டீர்? பாட ஆரம்பிச்சது ஒரு இடம், முடிச்சது ஒரு இடமா இருக்கேன்னால். ஆமாம், மதுர்கவி ஆழ்வார் அதான் பண்ணார். ஆரம்பிச்சது கண்ணிருஞ்சிருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு கண்ணனை தான் பாடினார். முடிக்கச்சே என் அப்பனில் நன்னித்தன் குருன்னு முடிச்சு இல்லையா. இங்கே ஆரம்பிச்சு அங்கேயே முடிச்சாடினால் கொஞ்சம் நீ அதை நன்னா புரிஞ்சுக்கணும். நான் ஒருத்தரை பற்றி பாட வந்தேன், அந்த சுவாமிகிட்ட எனக்கு ரொம்ப பிரீத்தி. அப்போ என்ன ஆசைப்படுவேன், அவர் எந்த ஊர், யாருக்கு பிறந்தார், அவர் சின்ன வயசில் என்ன பண்ணார், எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார், அவருடைய நண்பர்கள் யாரு, இதெல்லாத்தையும் சொன்னேன். உடனே அந்த நண்பரில் ஒருத்தனை வந்து நீ ஏன் என்ன பாட ஆரம்பிச்சுட்டு அவனை பாடினேன்னா, நான் பாடினதே இவனை பாடுறதுக்காகத்தான் ஒன்றை பாடியிருக்கேன், நீயா ஒன்றை பாடினே நீ நினச்சிருந்தியானால். அதைத்தான் இவர் பதில் சொல்கிறார். நான் பாகவதனைத்தான் பாட வந்தேன், இந்த பாகவதனை நீ யாருக்கு அடிமேன்னு கேட்டேன், பெருமாளுக்குன்னு சொன்னால் அதனால ஒன்றை பாடி வச்சேன். நான் ஒன்று நேரம் ஒன்றை பாடணுங்கிறதுக்காக வரவே இல்லையே. ராஜபுருஷா என்னுமா போலே, ராஜ்யா புருஷா ராஜபுருஷா, ராஜா அவனுடைய புருஷன். யாரோ ஒருத்தர் வரார், ஒரு காவலாளி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார், ராஜா அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். ஏதோ ஓலைச்சுவடி கொடுத்து இவர்கிட்ட போய் இந்த காரியத்தை பண்ணிடுவான்னு அனுப்பிச்சார். ராஜபுருஷன் சேவகன் வரார். இந்த சேவகனை பற்றி பெருமை தான், அவர்கிட்ட தான் எனக்கு வேலை நடக்க போகிறது. ஆனால் இந்த சேவகன் யாருடைய சேவகன்னு சொன்னால் அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியோட சேவகன்னார். உடனே சக்கரவர்த்தி வந்து நீ சேவகனை பாட வந்தியா என்ன பாட வந்தியானால், நான் சேவகனைத்தான் சொல்ல வந்திருக்கேன், அவர் தான் எனக்கு வேலை. ஆனால் அவர் எங்கிருந்து வந்தார்னு கேட்டால் இங்கிருந்து வந்தார்னு சொல்ல வேண்டாமா. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினனையான் அந்திபோல் நிறத்தாடை மதன் மேலையனை படைத்தோர் எழுந்தின்னு அமல்நாதிபிரான் பாடினார். அமலநாதிபிரானில் திருப்பாணாழ்வார் திருவேங்கடத்தை பாட வந்தாரா, ஸ்ரீரங்கத்தை பாட வந்தாரா? ஸ்ரீரங்கத்தை தான் பாட வந்தார், சந்தேகமே இல்லை. இன்னொன்று பாடவே மாட்டேன்னு வேற இருந்தார். ஆனால் திருவேங்கடத்தை பாடினார். என்னால் திருவரங்கநாதனை பாட வந்தேன், நீர் எந்த ஊர் எங்கிருந்து வந்தீன்னு அவரை பார்த்து கேட்டேன். எவ்வூர்? ஊர் என் ஊர் திருவரங்கம்னார். திருவரங்கம்னு ஒருத்தரா, நீர் எங்கேருந்தோ வந்திருக்கணும், உம்ம பழைய ஊர் எதுன்னு கேட்டேன். அதுவா நான் மலையில் நின்றுட்டேன், ஆழ்வார்கள்லாம் இங்கே வந்திருக்கிறதா சொன்னால் வடக்கு வாசல் வழியாக கதவை தடந்துட்டு வந்து படுத்துனுட்டேன். எங்கே மலையில் நின்றீர், எங்கேருந்து வந்தீர்னால் ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயாரமமானாய வெங்கடேசாய மங்களம். ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து குதிச்சேன், திருவேங்கடத்தில் நின்றேன், திருவேங்கடத்திலேருந்து கிளம்பினேன், ஸ்ரீரங்கத்தில் வந்து வடக்கு வாசல் வந்தியா படுத்துனுட்டேன்னால் அப்போ திருவேங்கடத்தை பாட வேண்டி வந்தது. திருவரங்கநாதன் கேட்டார், என்ன பாட வந்தா, ஏன் அவரை பாடினீர்னா? ஏன் பாடினேன்னா நீர் வரவு அங்கிருந்தா நீர் வந்தீர், அதுக்காகத்தான் பாடினேன். அதை போலே ராஜபுருஷா என்னுமா போலே ஒருவனை கவி பாடுபவன் ஊரும் பேரும் தாரும் குடியும் வைத்து கவி பாடுமா போலே. இவன் எந்த ஊரு, என்ன பேரு, என்ன பட்டம், என்ன குடும்பம், இவன் பிள்ளை யாரு, மனைவி யாரு அப்படின்னு வச்சு பாடுமா போலே சொன்னேன் இத்தனை. அப்படித்தான் உன்னை பற்றி இது அதுன்னு சொன்னேனே தவிர, ஓ பக்தர்கள் வாடினேன் வாடின்னு ஏன் எங்கிட்ட ஆரம்பிச்சீர், அப்புறம் எதனால உத்ததும் அடியார் கடிமைன்னு போனிருந்தால் அடியார் கடிமை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். முதல்ல சொன்னதெல்லாம் நதி மூலம் ரிஷி மூலம் சொன்னது, இது எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லணும், அதுக்காகத்தான் உன் பேரை முன்னாடி சொன்னேன். என்ன ஆகிலும் பிரித்து சொன்னீரே, பிரித்து சொன்னீரேனால்
என்னை காட்டிலும் பாகவதர்களை உயர்ந்தவர்கள்னு சொன்னீரே, இது நியாயமா? சரி, அவளை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும், பிடிச்சிருப்போம். என்னை விட உயர்ந்தவர்கள் நீ சொல்லலாமான்னால், இல்லை எங்கள் பட்டர் அப்படி தானே சொல்லியிருக்கார். தத்தோபி உச்சைகி மகாலட்சுமி ஸ்ரீரங்கநாச்சியாரை பற்றி பாடத் தொடங்கினார். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷின் ஸ்ரீயமாஸ்ரயா மகான் ஸ்ரீகுணரத்ன கோஷம் பாட ஆரம்பித்தார். பெருமாள் வேணும்னு ஒரு நமுட்டு சிரிப்போட கேட்குறார், எனக்கு சமம்னு பாட போறீரா, என்னை விட தாழ்ந்தவள்னு பாட போறீரா? ஒரு நிமிஷம் அவர் ஏற இறங்க பார்த்துட்டு, ரெண்டும் இல்லை, உன்னை விட உயர்ந்தவள்னு பாட போகிறேன். தத்தோபி உச்சைஹி கதை தராம், உன்னை விட வசந்தவள்னால். அப்போ முகத்தை பார்த்தா எப்படி இருந்ததா? ஸ்புடது புஜயோஹோ கஞ்சுக சதம். முதல் ஸ்லோகத்தை கேட்டுட்டு ஸ்ரீரங்கராஜஸ்தவம் ஒவ்வொரு ஸ்லோகம் கேட்கச்சேவன் அப்படியே கேட்டுருந்தாராம். ஆனால் ஸ்ரீகுணரத்ன கோஷம் முதல் ஸ்லோகம் முடிஞ்ச உடனே 2 தோள் 4 தோள் ஆச்சான். கவச்சம் விரிஞ்சு உடஞ்சி போச்சான். பட்டர் இன்னொரு கவச்சம் சங்க கவச்சம் பண்ணி போட்டார். 2வது ஸ்லோகம் பாடினார், இன்னும் பூரி படைந்தார். மறுபடியும் கவச்சம் உடஞ்சி போச்சு. 4 தோள் 16 தோளை எடுத்து அடுத்த கவச்சம் போட்டார். 3வது ஸ்லோகம் பாடினார், 16 தோள் 256 தோளை எடுத்து. இதை போல் நான் 100 ஸ்லோகம் பாட போகிறேன், 100 கவச்சம் உடையணும். உன் அடியவனை பற்றி பாடினா உனக்கு ஆனந்தம்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ என்ன கோச்சுக்கிற? அதுக்கு பதில் சொல்கிறார், ஆகிலும் பிரித்து சொன்னீரே, என்னை விட என் அடியவர்களுக்கு ஏற்றம்னு சொன்னீரே. என்ன? பர்த்தாவின் தேகத்தை விரும்பின பதிவிரதைக்கு குற்றமுண்டாகிலிரே, திவ்யமங்கள விக்கிரகத்தை விரும்பின எனக்கு குற்றமுண்டாவது. ஒரு பர்த்தாங்கிறவர் யாரு? ஆத்மா தானே. மனைவியை பார்த்து, பர்த்தா ஆத்மாவிடத்தில் உமக்கு ஆசையா, பர்த்தாவனுடைய சரீரத்தில் உமக்கு ஆசையானால், சாமி ஆத்மாவிடத்தில் ஆசைன்னா அப்போ போன ஜென்மத்தில் என் பர்த்தா யாருன்னே எனக்கு தெரியாது, அதனால் எனக்கு ஆசை சரீரத்தில் தான். இப்போ இந்த உருவத்தோடு இருக்கிறவங்க தான் அவள் ஆசைப்பட முடியும். இவர் அடுத்த பிறவியில் இந்த ஆத்மா எங்கே போவாரோ, போன பிறவியில் ஆத்மா எங்கே இருந்திருப்பாரோ, அந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மா போன பிறவியில் தர்மபத்னியாக இருந்தான்னு யாருக்கு தெரியும்? முதல்ல அந்த ஆத்மா ஆணா பிறந்தார்னு யாருக்கான்னு தெரியுமா? அது மனுஷனா பிறந்தான்னு யாருக்கான்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்போ இந்த ஜென்மத்தில் அவளுக்கு ஆசை இருக்குன்னா இந்த சரீரம் இந்த உருவத்தில் ஆசை. ஆனால் அந்த பர்த்தா சொன்னார், என் மனைவிக்கு எங்கிட்ட ஆசையே இல்லை, என் கண்ணில் தான் ஆசை, என் நெத்தியில் தான் ஆசை. இது என்ன சுவாமி நியாயம் இது? அது ஆசை அவளுக்கா இருக்கட்டும் இவளுக்கா இருக்கட்டும்னா, சரீரத்தில் ஆசைனால் அவனிடத்தில் ஆசைன்னு தான் அர்த்தம். அதே போல் பெருமானுடைய விக்கிரகத்தில் திருமேனியில் ஆசை என்றால் அவனிடத்தில் ஆசை. இதனால் என்ன சொல்ல வர்றார்? அந்த திவ்யமங்கள விக்கிரகம் தான் பாகவதர்கள்னு சொல்ல வர்றார். அப்போ அந்த பாகவதர்களே அவனுக்கு திருமேனி. அதில் ஆசைப்பட்டால் தேகத்தை விரும்பின பதிவிரதைக்கு குற்றம் உண்டாகிலிரே, திவ்யமங்கள விக்கிரகத்தை விரும்பின எனக்கு குற்றம் உண்டாவது. அதனால் எனக்கும் குற்றம் கிடையாது, நான் பதிவிரதா ஸ்திரீ என்று தமக்கு ததிய சேஷத்துவத்தில் உண்டான ஊற்றத்தை சொல்ல. அடியார்களுக்கு அடியான்கிறத்தில் இருக்கிற ஊற்றம் இது ரொம்ப துர்லபம், அரிது அரிது. புலலோகாச்சார் சாதிக்கும் போது, புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோடைய விடுகையும் எம்பெருமானே தஞ்சமென்னு பற்றுகையும் பேரு தப்பாதென்னு துணிந்திருக்கையும் பேற்றுக்கு தொரிக்கையும் உகந்த நிலங்களிலே பிரவணராய் குணானுபவ கைங்கின்றமே பொழுதுபோக்காக கொள்ளுகையும் பரீஷா பட்டியலிட்டு வந்தார். இது சிவைஷ்ணவ லட்சணம், சிவைஷ்ணவ லட்சணம், சிவைஷ்ணவ லட்சணம். கடைசியாக சொன்னார், இத்தனையும் வந்தாலும் வந்துடும், இதெல்லாமே வராது, வந்தாலும் வந்துடும். இப்படி இருக்கும் சீவைஷ்ணவன் ஏற்றமறிந்து உகந்திருக்கையும். இப்படி ஒரு சீவைஷ்ணவன் இருக்கான்னால் அவனுடைய பிரபாவத்தை தெரிந்து கொண்டு அவனை நான் தெய்வம் சுவாமின்னு உகப்போட இருக்கணும்னால் வரவே வராதுன்னு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார். நியாயமா? புலலோகாச்சார் சாதித்தார். மணவன்கள் வியாக்கியான சொல்லச்சே, முதல் 5 வந்தாலும் வந்துடும். புறம்புண்டான பற்றுக்களையுடைய வாசனையோடு விடுகை, எம்பெருமானே தஞ்சமென்னு பற்றுகை, பேரு தப்பாதென்னு துணிந்திருக்கை, பேற்றுக்கு தொரிக்கை, உகந்துர நிலங்களிலே கைங்கரியம் பண்ணுகை. இதுவே அரிது அரிது. ஒருவேளை வந்தாலும் இந்த 5 எந்த ஸ்ரீவைஷ்ணவனிடத்தில் இருக்கோ அவனே எனக்கு சுவாமி, அவன் தான் எனக்கு பிராப்பியம்னு கைங்கிறதுக்கு வருவோமானால் ரொம்ப துர்லபம். ஆனால் அந்த நில திருமங்கையாழ்வாரிடத்தில் இருந்தது ஊற்றத்தை சொல்ல ஈஸ்வரன் திருவுள்ளமும் கழித்து, பெருமானுடைய திருவுள்ளம் ரொம்ப ஆனந்தப்பட்டு இவ்வாழ்வாருக்கு தோற்றம். இந்த ஆழ்வாரிடத்தில் பேசி நம்மால் ஜெயிக்க முடியாது போல் இருக்கு. இவர் ரொம்ப சாமர்த்தியக்காரராக இருக்கார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிட்டே பழக்கமாக போச்சு, நமக்கு பேசியே பழக்கம் இல்லை. பேச தொடங்கினது தப்பு. இது ஏற்கனவே ஒரு தடவை இந்த ஞானோதயம் அவருக்கு வந்தது. பகவத்கீதையை நன்னா சொன்னார், 700 ஸ்லோகம் ஆச்சு, முடித்தார். ஒருத்தருக்கு இன்னி வரைக்கும் புரியல. அதனால தான் அப்போவே அவர் மாற்றினுட்டார். பீஷ்ம பருவம் ஆரம்பம் சண்டை ஆரம்பிக்கிறவனுக்கு இவர் உபதேசம், சண்டை முடிஞ்சு போச்சு, பீஷ்மாச்சாரியர் போய் படுத்துனுட்டார். அப்போ உபதேசம் வேணும் தர்மபுத்திரன் கேட்கச்சு அவரையே கேட்டுக்கோனுட்டான். அதனால தான் சஹஸ்ரநாமம் அவர் சொன்னார், கீதை இவர் சொன்னார். இன்னொரு தரம் கீதைக்கு பதில் சஹஸ்ரநாமத்தை இவரே சொல்லக்கூடாதா? தன் வைபவம் தானே சொல்லியிருக்கலாம். சொன்னால் எடுபடாது, கீதை போன பிறகு தான் புரியாத பட போகிறது. அதனால் ஆச்சாரியனே சொல்லட்டும்னு அவரிடத்திலே விட்டுட்டார்.
திருமங்கையாழ்வாரை ஜெயிக்க நம்மால முடியாது, இவ்வாழ்வாருக்கு தோற்றம் என்று இவர் திறத்திலே மடலெடுக்கும்படி ஆயிற்று ஈஸ்வரன் திருவுள்ளம். இவரிடத்துல மடல் எடுக்கிறார்னால் இவரை நினைத்து உருகி உள்ளம் கனிந்து ஆழ்வார் எப்படி மடலெடுத்து பெறுவோமா பெருமோமா என்று காரார் திருமேனி காணுமளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே என்ன ஆழ்வார் எப்படி மடலெடுத்து பெருமானை பெற முயற்சித்தாரோ அதப்போல் திருமங்கை ஆழ்வாரை பெறுவதற்கு நாம தான் மடல் எடுக்கணும் என்று பெருமாள் தொடங்கினார்னு சொல்றது மடி பிடி ரகசியம். மடியை பிடிச்சு கேட்டாலும் ரகசியமான பாகவத சேஷத்துவத்தை வெளிப்படுத்தினது இந்த வார்த்தைக்குண்டான தாத்பரியம். இவ்வர்த்தத்தை எல்லாம் கேட்கணும் சொல்லணும் என்று ஆசைப்பட்டு பெரிய சதஸெல்லாம் ஏற்படுத்தி உபய வேதாந்த சதஸை நடத்தி உபயவேத பாராயணங்களையும் வைத்து உபன்யாசாதிகளையும் ஏற்படுத்தி பண்ணி கொண்டு வரும் சுவாமியினுடைய திருவடிகள் இன்னும் 100 ஆண்டுகளாக எழுந்தருளியிருந்து பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தையும் நாச்சியாருடைய அனுகிரகம் அவருடைய ஆணையின்படிக்கு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தையே திருத்தி பணிகொண்டு மேன்மேலும் நடத்த வேணும்னு உங்கள் எல்லார் சார்பிலேயும் சுவாமி திருவடிகளுக்கு பொலிக 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 வாழி 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 பல்லாண்டு 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 என்று பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்மஜா மாதர் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமியுடைய அத்தியாச்சரியமான இன்றைய பிரவச்சனத்தை கேட்டு மகிழ்ந்தோம். நேற்று மாலை இடியென முழங்கி ஒரு வித்வான் தன்னுடைய உபன்யாசத்தை முடித்தார். இன்று தென்றலாக 2 மணி நேரம் அவருடைய உபன்யாசம் இருந்தது. அதை நாம் சுவாமியுடைய திருமுக மண்டலத்திலேயே கண்டு மகிழ்ந்தோம். அந்த வகையிலே இவர் 2 மணி நேரம் 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணது எப்படி ஆச்சரியமாக பார்க்குறேன்னா, இவருடைய திருத்தகப்பனார் கீர்த்தி மூர்த்தி வரதாச்சார் சுவாமி 75களிலே 24 மணி நேரம் கிருஷ்ணன் கோயிலில் உபன்யாசம் பண்ணி நம்மை எல்லாம் மகிழ்வித்ததை இன்றும் நினைவு கூறுகிறேன். அந்த வகையிலே சுவாமி இவர் வந்த உடனேயே பாரம்பரியமாக உம்முடைய வாச்சா கைங்கரியம் தொடர்ந்து நடக்க வேணும் என்று மங்களாசாசனம் பண்ணினார். அந்த வகையிலே அந்த எம்பெருமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கீர்த்தி மூர்த்தியான வரதாச்சார் சுவாமிக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இந்த சுவாமிக்கும் எங்களுடைய கமிட்டியார் சார்பாக கிருதக்கையை தெரிவித்து கொண்டு சுவாமி ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கிருபை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனே நமஹ. ஸ்ரீமத் வானமஹாத்ரி முனிபியோ நமஹ. ஸ்ரீ ஹரி நமஹ. ஸ்ரீதர ஹரி நமஹ. அரிது அதிலும் ஸ்ரீவைஷ்ணவ பிறவி ரொம்ப அரிது. அதிலும் புத்திரர்களாகவும் சிஷ்யர்களாகவும் என்று பிதாவுக்கு ஒப்பந்தம் அவருடைய குமாரனும் சிஷ்யனோ ஆச்சாரியனோ சொல்லும்படிக்கு அப்படி அவிச்சின்ன ஸ்லோகம் விகாசமாக அவருடைய திருத்தப்பனார் எவ்வளவு ஸ்ரேயஸோட பொலிவோடு எழுந்தாரோ அதே போல நம்முடைய கிருஷ்ணன் சுவாமியும் பொலிவோடு எழுந்திருக்கிறது. அதுவும் அவனது இன்னருளே என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. அன்னார் இன்னமும் இந்த நில உலகில் ஆசந்திராக்கம் ஆரோக்கிய திடகாத்திரமாக இழந்தருளை என்று இவ்விதம் பரம பாகவதோத்தம சரவணாமிருதம் பொழிந்து எல்லோரும் ஜீவிக்கும்படி அடியனுடைய இட்ட தேவதை ஸ்ரீ பூமிகள் ஆசி உலகங்கா கோதாசமேத ஸ்ரீ தேவநாய பெருமாள் திருவடிவாரத்திலே அநேக கோடி மங்களாசாரம் பண்ணுகிறான். இதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியலை. அடியன் தாசன்
திருத்தகப்பனார் மட்டும் இல்லை,